குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனீய அனந்த சுகதார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்தா நசேஷகாயே பிரஸ்ருதானசேஷான் ஔசுக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாய நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என இப்பாடல் அறிவுறுத்துகிறதுன்னு சொல்லி இப்போ ஒரு சுடு கொட்டேஸ்தானம் டோர் முஸ்கன் போறா ஒரு இது சொல்றேன். நுண்ணறிவு ஆகும் நுழை புலன் மாந்தர்க்கு பின் அறிவாகும் பிராணறி அத்தடம் செந்நெறி ஆகும் சிவசக்தி சேர்வார்க்கு தன்னறி ஆவது சன்மார்க்கம் ஆமே. சன்மார்க்கம் என்பது என்ன என்பதை சொல்கிறார். புலன் என்பது அதமீபாய் கண்மூக்கு செவி. நுழைப்புலன் என்பது சுழுமுனையை குறிக்கின்றது. சுழுமுனை மையத்திலே மனதை நிலை நிறுத்தி எம்பிரானாகிய பிரான் அறிய அந்த வழியை கண்டுபிடித்து சிவகதி சேர்வார்க்கு, அதாவது சி என்ற நெருப்பு, வா என்ற காற்று, இது இரண்டும் சுழுமுனையிலே சேரும் போதுதான் புண்ணியகதி கிடைக்கின்றது. இந்த சேர்க்கையை செய்பவர்தான் சன்மார்க்கி. சன்ன மார்க்கம் என்பது மெல்லிய நுணுக்கமான மார்க்கம். மேலும் சன்மார்க்கம் என்பது சுழுமுனை மையத்தில் ஜீவ காற்றை ஒடுக்கி ஜீவனை நோக்கி நடத்துவது. அதாவது நாசம் செய்யக்கூடிய மனதின் போக்கை திருத்தி சுழுமுனையை நோக்கி செலுத்துவதற்கான பயிற்சிகளில் ஈடுபடுத்தி முழுமையான பிரகாசம் பெற்ற ஒளி தேகத்தை பெற்று பராபரத்தோடு கலந்து விடுவது என்பதுதான் முக்தி என்கிறார். எலும்பு கூட உருகிவிடக்கூடிய அளவிற்கு அதிகமான வெப்பம் இந்த யோகம் பயிலும் போது யோகிக்கு ஏற்படும். அதனால்தான் அந்த காலத்தில் சித்தர்கள் நீர் இருக்கும் போடி பகுதிகளில் அவ்வப்பொழுது நீரில் இடுப்பு வரை மூழ்கி வெப்பத்தை தவிர்த்து கொண்டார்கள். அதனால விதிவழி செல்லக்கூடிய நம்முடைய ஆன்மாவின் போக்கை நிச்சயமாக வெல்ல முடியும். கர்ம வினைகளின் காரணமாக இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஏற்பட்டது. பந்தபாசங்கள் ஏற்பட்டன. அவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் யோகம் பயில வேண்டும். யோகத்தில் ஞானம் பெற முடியும். ஞானம் அடைந்தவர்களுக்கு உலக மாயை அற்று போகும். அப்போது முக்தி மோட்சத்திற்கான பாதை கிடைக்கும். சமாதி கைகூடும். தன்மை உணர்வோர்க்கு வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். மெய் என்பது உடல் என்ற தேகம். உடம்பில் உயிர் இருந்தால்தான் உடல் என்று ஆகிறது. எனவே உண்மையான உடல் என்பது ஜீவசக்தியான வாயுதான். நம் பிதாஜியும் சித்தவேதத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் சொன்னாப்புல இந்த சித்தவேதத்தை பயின்று நம் அனைவரும் அந்த நம்முடைய ஆத்ம ஜோதிய அடைவோன்னு சொல்லி இதை முடிக்கிறேன். ஆத்ம நமஸ்காரங்கள். ஆத்ம நமஸ்காரம். இந்த 2வது அத்தியாயத்தை இன்னைக்கு ஒரு ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகம் 2 விதமா இருக்கு. ஒண்ணு காரிய குரு, காரண குருன்னு பார்த்தோம். இந்த காரிய குரு அப்படின்னா
ஏதாவது ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு உண்டான ஒரு அனுபவமோ ஒரு பலனோ கிடைக்கிறது தான் இந்த காரிய குரு. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, காணக்கூடியது எல்லாமே இந்த உலகமா இருக்கு. ஸோ அதுதான் காரிய குருன்னும். இப்ப இந்த உலகம் நமக்கு உண்டாகணும்னா நமக்கு என்ன வேணும்? மனம் வேணும். அந்த மனம் தான் வந்து காரண குரியம். அதாவது ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி, அது எப்படி கிடைக்குது, எந்த விதத்துல கிடைக்குது அப்படின்றதுக்கு ஆன்சர் தான் வந்து அந்த காரண குரு. ஸோ இப்ப இந்த மனம் இருக்கிறதால தான் எல்லாமே இருக்கு. அதனால இந்த சராசரங்கள் எல்லாமே மனதுல தான் இருக்கு. அதனால இந்த பிரம்மா முதல் எறும்பு வரை எங்க இருக்காங்க? எல்லாமே அந்த சராசரத்துக்குள்ள தான் இருக்காங்க. இப்ப ஒரு பிரம்மா உபதேசம் கொடுக்கிறாரு. அந்த உபதேசத்தை நாம வந்து ஃபாலோ பண்ணாதான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அதே மாதிரி எறும்பும் ஒரு உபதேசத்தை கொடுக்குது. அந்த எறும்பும் அந்த உபதேசத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாதான் நமக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அப்ப வந்து உபதேசத்தை யாரு கொடுக்குறாங்கன்றது இஷ்யூ கிடையாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை நம்ம சரியான முறையில பின்பற்றும் பொழுதுதான் நமக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்குது. அப்ப நமக்கு அந்த பலன் எங்க இருந்து கிடைக்குதுன்னா நாம செய்யக்கூடிய தொழில இருந்து தான் கிடைக்குது. அப்ப அந்த மனம் இல்லைன்னா ஒரு தொழிலோ இல்ல ஒரு எறும்போ ஒரு பிரம்மாவோ எதுவுமே அந்த இடத்துல உருவாகாது. அதனாலதான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம் மனசுன்னு சொல்றாங்க. சோ இந்த பிரம்மா எறும்பு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுன்றதால நமக்கு அந்த குரு சிஷ்யன் என்ற நிலைமையும் கிடையாது. அவனவனுக்கு அவனவன் மனமே குருவாகும். அதுக்கு பேரு அது வந்து இருதயத்துல இருக்கு அந்த மனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்கு ஒரு குழந்தைய உதாரணமா சொல்லியிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு மனம் இருக்கான்னா இருக்கு. அந்த குழந்தை அழுது பால் குடிக்குது, அதனால மனம் இருக்கு. ஆனா தூங்கும் போது என்ன ஆகுது? மனம் வந்து அந்த ஜீவன்ல போய் ஐக்கியமாயிடுது. மனம் ஏன் ஜீவன்ல ஐக்கியமாகுதுன்னா மனம் வந்து ஜீவன்ல இருந்துதான் உண்டாயிருக்கு. அந்த ஜீவனுக்கு சலனம் ஏற்படும் போது அதுல இருந்து தான் உண்டாயிருக்கு. அதனால அது கூடவே போயிட்டு அதோட உற்பத்தி இடம் ஜீவன் தான். அதனால அது கூடவே போய் ஐக்கியமாயிருது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு தண்ணீர்ல கொண்டு போயிட்டு உப்பை போட்டுட்டுனா உப்பு வந்து கரைஞ்சிரும். ஏன் கரையுது அப்படின்னு பார்த்தா உப்பு எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா அதை வந்து அந்த உப்பு தண்ணீர்ல இருந்து காய்ச்சி பிரிச்சு எடுக்கும் பொழுது அந்த உப்பு வருது. அப்ப அந்த உப்போட சுயஸ்வரூபம் என்னன்னு பார்த்தா தண்ணி தான். அது உற்பத்தி ஆன அந்த இடத்துல திரும்ப போய் சேரும்போது அதுலயே அது லயமாயி கரைஞ்சி காணாம போயிருது. சோ இது மாதிரிதான் நம்ம மனமும் ஜீவன்ல இருந்து உற்பத்தி ஆகுறதால அது அந்த இடத்துல போயிட்டு கரைஞ்சி காணாம போயிடுது. சோ ஆனா அந்த குழந்தை முழிக்கும் பொழுது மனம் திரும்ப வெளியில வந்துருது. அப்ப வந்து இந்த குழந்தைக்கு மனம் இருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா புத்தி உண்டாயிருக்காது. சின்ன சின்ன குழந்தை பிறந்த குழந்தைக்கு புத்தி இருக்காது. புத்தி இருந்தாதான் ஒரு விஷயத்த சிந்திக்கிறதுக்கோ ஆலோசனை பண்றதுக்கும் முடியும். சோ அந்த புத்தி உண்டாயிருக்காது. அந்த நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம மனசுலதான் போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கோம். சோ அதை திரும்ப எடுத்துட்டு வரணும்னா அந்த புத்தி தான் போயிட்டு சிந்திச்சு எடுத்துட்டு வரணும் சொல்றாங்க. சோ அந்த குழந்தைங்களுக்கு புத்தி தான் உண்டாயிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு மனதோட இடம் என்னன்னு பார்ப்போம். ஒரு நமக்கு மனதோட இடம் எதுன்னு பார்த்தா நம்ம இந்த ரெண்டு மார்பகத்துக்கு நடுவில் கை வச்சு இதுதான் மனம்னு சொல்லி காமிக்கிறோம். பட் அது கிடையாது. மனம் வந்து அதுவா இருந்ததுன்னா நம்ம சிந்திக்கும் போது என்ன பண்றோம்னா கண்கள் வந்து மேல் நோக்கியும் நம்மளோட கவனமும் மேல் நோக்கி போகுது. ஸோ அப்போ மனம் கீழே இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி தான் போகணும், அது போகலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம வீட்டுல ஒரு வடப்பக்க ரூம்ல இருக்கிற ஒரு அறையில வந்து நம்ம ஒரு திங்ஸை வச்சுட்டு அதை போய் தென்பக்க ரூம்ல இருக்க அந்த அறையில போய் தேடினா நமக்கு அது கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா வச்ச இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல போயிட்டு அந்த பொருளை தேடுறதால நமக்கு கிடைக்காது. ஸோ ஓகே, இந்த மனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ரெண்டு புருவங்களுக்கும் மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் இருதயம்னு சொல்றாங்க. இப்ப இருதயம்னா என்ன? இருதயம்னா பிரகாசிக்க கூடியது. இந்த இருதயத்துல இருந்துதான் பிரகாசமே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பனா ஒருத்தர் கண்ணு தெரியாதவர் இருக்காரு, அவருக்கு பிரகாசிக்குமான்னு கேட்டா பிரகாசிக்காது. ஏன்னா அவருக்கு கண் பார்வை கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி கண்ணை மூடினாலும் பிரகாசிக்காது. ஏன்னா அவர் கண்ணை மூடி இருக்காரு. சரி, கண்ணை மூடும் போது என்ன ஆகுது? இருட்டாகுது. அப்ப நமக்கெல்லாம் எப்ப இருட்டாகுது அப்படின்னு பார்த்தா இரவுல இருட்டாகுது. எப்ப வெளிச்சம் உண்டாகுது? பகல்ல வெளிச்சம் உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? மேல் பக்கமா ஆகாசத்துல இருந்து தான் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப மேல் பக்கம் வந்து ஒரு விளக்கு ஏத்துனா அந்த விளக்கோட மேல் பக்கம் இடத்துல இருந்து தானே வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் பரவுது.
சோ அப்ப அந்த விளக்கை ஏத்தணும்னா ஒரு அக்னி தேவைப்படுது இல்லையா? அப்ப அந்த அக்னியில இருந்துதான் அந்த வெளிச்சம் உண்டாகுது. அப்ப வெளிச்சம் இல்லைன்னா கூட அந்த இடத்துல அக்னி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அக்னி எங்க இருக்கு? நமக்குள்ள அக்னி எங்க இருக்குன்னு பார்த்தா வயிற்றுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயிற்றுல அக்னி இருந்ததுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையும் எரிக்கிறதுக்காக இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி பார்க்கும்போது இல்ல. ஏன்னா நம்ம வயித்துல அக்னி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு செரிச்சு வெளியில வரும்போது கழிவா வரும்போது அது வந்து ஒரு சாம்பலா தான் வெளியில வரணும். அப்படி வரல. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்லாம் ஒரு சிலது இருந்துருச்சுன்னா அதுவும் அப்படியே வெளியில வந்துருது. சோ அப்ப அது எந்த அந்த 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 வடிவத்திலேயே அந்த கலர்லயே வந்துருது. அதனால அப்பயும் வந்து அக்னி இருக்க வாய்ப்பில்ல. அது மட்டும் இல்லாம பலவிதமான அந்த நாக்பூச்சி அந்த மாதிரிலாம் நம்ம வயித்துக்குள்ள இருக்கு. சோ அதனால அக்னி இருந்தா ஒரு உயிரினம் அங்க வாழக்கூடிய அமைப்பு இல்ல. அதுவும் இல்ல. அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ரொம்ப வாசனையான பொருட்கள சாப்பிட்டா கூட அது வெளியில வரும்பொழுது கழிவாகி வெளியில வரும்போது துர்நாற்றமா வீசுது. ஸோ அக்னிக்கு வந்து சுத்தம், அதாவது அசுத்தத்தை போக்கி சுத்தம் பண்றவுடைய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட வயிற்றோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ ஒரு எருக்குழி, அதாவது ஒரு பள்ளம் நோண்டி அதுல குப்பையெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டுனா அது கொஞ்ச நாள் கழிச்சு ஓபன் பண்ணா அதுல இருந்து புழு பூச்சிலாம் வந்திருக்கும். ஸோ அதை வந்து தாவரத்துக்கு போடுவாங்க. அந்த புழு பூச்சிலாம் எப்படி வந்தது? நம்ம மூடி தானே வச்சிருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுல வந்து ரொம்ப அடர்த்தியா நிறைஞ்சி போட்டிருக்கிறதால அதுல வந்து ஒரு புழுக்கம் ஏற்பட்டு அதுல ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு ஸோ அந்த உஷ்ணத்துல இருந்து ஒரு ஆவி வருது. இந்த ஆவிக்கு பேர் தான் ஸ்வேதம்னு சொல்றாங்க. ஸ்வேதம்னா வியர்வை, வியர்வைனா சுக்கிலம். அப்ப அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் தான் பிரம்மம். இந்த பிரம்மம் இருந்தாதான் எல்லாமே உண்டாகும். ஸோ அதுதான் இந்த பிரம்மாண்ட கடாகம் ஸ்வேதஜுபம் ஏதோ சொல்லுவாங்க. அதாவது வியர்வையில இருந்து தான் அந்த உலகம் உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எருகுல இருந்து ஒரு கரை உற்பத்தி ஆகுது. அந்த கரை தான் வந்து ரத்தம், ரத்தம் தான் சுரோனிதம். அப்ப அந்த வியர்வையாக சுக்கிலமும் இந்த கரையாகிய ரத்தமும் ஒண்ணு சேரும்போது அதுல வந்து இந்த வாயு ஒண்ணு சேரும்போது அது ஒரு ஜீவியா உற்பத்தி ஆகுது. இப்படிதான் நம்ம வயிற்றுலயும் அந்த புழு எல்லாம் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகுற பட்சத்துல நம்ம வயிற்றுல கண்டிப்பா அக்னி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப அக்னி எங்க இருக்குன்னு தான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்ப வந்து இந்த தாவரங்கள் இருக்கு இல்லையா? அந்த தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா காஞ்சு போயிடுது. ஏன் காஞ்சு போயிடுதுன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதால அப்படின்னு பார்க்கும்போது அப்ப வந்து அந்த வெயில் எங்க இருந்து நமக்கு வருது? சூரியன் கிட்ட இருந்து. சூரியன் எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கு. ஸோ அங்க அவ்வளோ தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சூரியன்ல இருந்து வர கிரணங்கள் அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய அந்த ஜலரூபமான ஜீவனை என்ன பண்ணுதுன்னா ஆதர்ஷிக்குது அப்படின்னா உறிஞ்சிக்குது, இழுத்துக்குது, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு சூரியன் இருக்கிறாரு. அந்த சூரியன் தான் பிராணன். அவர் என்ன பண்றாருன்னா நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கிற எல்லா சத்துக்களையும் உறிஞ்சிக்கிறாரு. புருவ மத்தியத்துலதான் இருக்காரு. உறிஞ்சிக்கிட்டு அசத்தான அந்த கழிவுகளை வெளியில ஏத்திடுறாங்க. சோ அப்ப இந்த சூரியனா பிராணனா இருக்கிற அந்த சூரியன் எங்க இருக்கார்? அக்னி சுரூபமா இருக்கின்ற சூரியன் எங்க இருக்காருன்னு பார்த்தா நம்மளோட புருவ மத்தியத்தில் தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு தான் வந்து அந்த இடத்துக்கு பேர் தான் இருதயம்னு சொல்றாங்க. இந்த இருதயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆகாசத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆகாசம்னா என்னன்னா நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியை தான் ஆகாசம்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருதயம் இருந்ததுன்னா அப்ப எல்லா நேரத்துலயும் நமக்கு பிரகாசிக்கணும் தானே? ஆனா பிரகாசிக்கிறது இல்லையே. அப்படி பார்த்தா ஒரு செத்து போனவங்களுக்கும் பிரகாசிக்கிறது இல்ல, கண்ணை மூடினாலும் பிரகாசிக்கிறது இல்ல. அப்ப மதிய நேரத்துல ஒருத்தர் தூங்குறாரு, தூங்கிட்டு இருக்கும் போதும் அவருக்கு எந்த ஒரு பிரகாசமும் இல்ல. அவர் கண் விழிச்சாதான் அந்த பிரகாசம் அவருக்கு ஏற்படுது. சோ அப்ப அந்த கண் விழிச்சாதான் அந்த பிரகாசம் ஏற்படுது அப்படின்னா அப்ப வந்து அப்ப அந்த பிரகாசம் எங்க இருந்து வருதுன்னா அவன் கிட்ட இருந்து அந்த பிரகாசம் வருது. அப்ப அந்த பிரகாசம் அவன் கிட்ட வந்ததுன்னா அந்த ஆகாசமும் அவன் கிட்டதான் இருக்கு. சோ அதுல இருந்துதான் பிரகாசிக்குது. அந்த ஆகாசம் எதுன்னு பார்த்தா அவனோடைய ஆகாசம் எதுன்னு பார்த்தா நம்மளுடைய சிரசு தான். சோ அந்த சிரசுல இருந்துதான் அந்த பிரகாசம் உண்டாகிறது. இப்ப இந்த சிரசு இருக்கிறதாலதான் எல்லாமே செய்ய முடியுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம தலைதான். அப்ப வந்து இந்த ஆகாசத்துல இருந்துதான் பிரகாசம் வருது. அது நம்மளோட மேல் பகுதியில இருக்கு. அந்த ஆகாசத்தை காண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. சோ அது என்ன ரீசன்னா அந்த ஆகாசம்ன்றது நம்மளுடைய தலை தான். இதை கண்ணாடி கூட வச்சு பார்த்தோன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ எல்லா டைரக்ஷன்லயும் வச்சு பார்த்தா கூட
ஒரே நேரத்துல நம்ம தலையை வந்து முழுசா பார்க்க முடியாது. ஆனா இந்த ஆகாசம்னு சொல்ற வெளியில இருக்கிற இந்த ஆகாசத்தை நம்ம இப்படி பார்த்தா நமக்கு தெரியுது தானே. அப்போ வந்து இந்த காண முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப இங்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த தலையில இருக்க நம்ம சிரசு தான் வந்து ஆகாசம் சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சிரசு இருந்தாதான் நம்ம சத்தம் கேட்கறதுக்கும் உண்டாக்குறதுக்கும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு பார்த்தா, நாம வாயை மூடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவுண்ட் வந்து இந்த ஆகாசத்துல இருந்து வருமான்னு பார்த்தா வராது. ஸோ இப்ப கையை தட்டி அந்த மாதிரிலாம் சத்தத்தை ஏற்படுத்தலாம் தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்கும்போது, கையையே எப்படி தட்ட முடியும்? நம்ம தலையை எடுத்துட்டுனா அங்க இருந்து கையை தூக்குறதுக்கோ தட்டுறதுக்கோ ஏதாவது இருக்குதா? முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஒரு மாடி வீடு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு மாடி வீடு இருக்கு. அதுல கீழ் அடுக்கு மேல் அடுக்கு 2 இருக்கு. அதுல வந்து கீழ் அடுக்குல ஒரு விளக்க வச்சுட்டு, ஸோ அதை ஏத்தி நல்லா வச்சுட்டு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க இருக்க ஜன்னல் எல்லாம் மூடிட்டு மேல மாடிக்கு போயிட்டு மாடி வீட்டுல இருக்க அந்த ஜன்னல் கதவு திறந்து வெளியில பார்த்தா அந்த கீழ் அடுக்குல இருக்கிற அந்த வெளிச்சத்தால வெளியில இருக்க எல்லா பொருட்களையும் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. ஏன்னா அங்க ஜன்னல் கதவெல்லாம் சாத்தியாச்சு. ஸோ இந்த மாடி வீடு மாதிரி நம்மளுடைய இந்த ஜடத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா நம்ம கழுத்துக்கு கீழே இருக்கிறது கீழ் கீழ்ப்பகுதினும் மேல இருக்கிறது அந்த மாடி வீடுன்னு சொல்லலாம். அப்ப நம்ம கழுத்துக்கு கீழே அந்த பிரகாசம் உள்ள வச்சிருந்தோம்னா அது இங்க வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நமக்கும் பிரகாசிக்கிறது எங்கன்னா நம்மளோட மேல் பகுதி, அதாவது தலைப்பகுதியில இருந்தா பிரகாசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டோட வாசல்ல வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடுறோம். அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு கதவை சாத்திட்டுனா வெளியில எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. அது எப்ப வெளிச்சம் வரும்னா அந்த கதவை திறந்தனா வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த விளக்குல இருக்கக்கூடிய அந்த அக்னிக்கு ஏத்த மாதிரி அந்த வெளிச்சம் வருது. ஸோ இது வந்து நம்ம உடம்பு கூட ஒப்பிடுறாங்க. ஒப்பிடும் போது இந்த எண்ணெயா இருக்கிற அந்த விளக்குல அந்த எண்ணெயா இருக்கிறது நம்ம கர்மமாகிய வாயுன்னும், அந்த திரியா இருக்கிறது நம்ம மனசுன்னும், அந்த தீபமா இருக்கிறது ஆன்மாவானும், இப்படிதான் வந்து நம்ம மனசாகிய திரி வந்து பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிவனுக்கு 3 கண்ணு இருக்கு, முக்கண்ணன்னு சொல்றாங்க. அது இடக்கலை, பின்கலை, சுழுமுனை அப்படி சொல்றாங்க. இந்த இடக்கலை பின்கலை வந்து சந்திர சூரியன்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த நெற்றிக்கண் இருக்கு இல்லையா, அதுதான் புருவ மத்தியத்துல இருக்கு. நெற்றிக்கண்ணு, சூரியன், ஆகாசம், இருதயம், சுழுமுனை, இது எல்லாத்துக்கும் பேரு அந்த புருவ மத்தியம் தான். ஸோ இதுக்குதான் இருதயம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை ஞானபிதா நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். பாஸ் பண்றா. உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மனதனுடைய இருப்பிடம் அது புருவ மத்தியம்தான் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களில் இறுதி பாகமாக நம்ம உடம்புல அந்த பிரகாசமானது எங்கே இருக்குது. போன இதில் நம்ம பார்த்தோம், நம்மளுடைய புத்தியானது, சிந்திக்கக்கூடிய புத்தியானது எப்படி நம்ம பதிவுகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதோ, நாம் ஆலோசனை பண்ணக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மனமானது அந்த புத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலிருந்து அந்த பதிவுகளை எடுக்க போகுதோ அதை நம்ம பேஸ் பண்ணி அங்கே தான் இருக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுபோல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற சில உதாரணங்களும் என்னென்னா, இப்போ நமக்கு பிரகாசம் அப்படின்னு ஒன்று உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆகாசம் அப்படின்னு ஒன்று தேவை. அந்த ஆகாசத்தில் பிரகாசம் உற்பத்தி ஆகிறதா சொல்லப்படுது. வெறும் ஆகாசம் மட்டும் இருந்தால் நமக்கு பிரகாசம் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அதுக்கு அக்கினி அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. பொதுவாக இப்போ நம்ம கண்களால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அதில் ஒரு பிரகாசமானது இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த பிரகாசமானது நம்மளிருந்து வெளியில் வரலன்னு சொன்னால் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம தூக்க சமயத்தில் நம்மளுடைய பிரகாசம் நமக்குள்ளாரே அடங்கி இருந்ததுனால தான் வெளியில் இருக்கக்கூடிய எந்த விவகாரங்களையும் நம்மளால் பார்க்க முடியலை.
ஒரு செத்துப்போன பிணத்திற்கு அந்த பிரகாசமானது வெளிப்படுறதுக்கு முடியாததுனால தான், ஏன்னா அங்கே உள்ள எதுவுமே இல்லை, பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவே அங்கே இல்லாததுனால, அந்த பிரகாசம் வெளிப்படாததுனால அந்த பிணத்தினாலே எதையுமே பார்க்க முடியாமல் போகுது. ஒருத்தர் பிறவிலேயே கண்ணு தெரியாதவராக பிறக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு நம்ம கண்கள் குருடுன்னு நம்ம சொல்கிறோம், இதயம் குருடுன்னு நம்ம அவர் சொல்கிறது கிடையாது. ஏன்னா கண்கள் வழியாக அந்த வெளியில் போகக்கூடிய பிரகாசத்துக்கு தடை ஏற்படுது. அதனால வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவரால் பார்க்க முடியல. இப்போ நம்ம வீட்டில் ஜன்னல் இருக்குது, நம்ம அந்த ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை பார்க்க முடியும். ஆனால் அந்த ஜன்னல் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, திறக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியாது இல்லையா? அது போல தான் நம்மளில் இருக்கக்கூடிய பிரகாசம் தான் வெளியில் வியாபித்து அது நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை காமிச்சு கொடுக்குது. அப்படி நமக்குள்ளார அக்னி இருக்குது, அது எந்த இடத்துல அந்த அக்னி இருக்குது, ஆகாசங்கிறது எது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அங்கே தான் மனதனுடைய இருப்பிடம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ எங்கேருந்து அது உற்பத்தி ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி உலகத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல அக்னி இருக்கக்கூடிய இடம் அது நம்முடைய வயிற்று பாகத்தில் சீரணம் பண்ணக்கூடிய இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வயிற்றில் அக்னி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இந்த சீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அக்னியினால் செய்யப்படுறது தானா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே அது என்ன விவரங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த அக்னி அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய குணம் என்ன? எந்த ஒரு பொருளை போட்டாலும் அந்த பொருளை அது இல்லாமல் செஞ்சிடும். அந்த போடப்பட்ட பொருள் எவ்வளோ மனமான பொருளாக இருந்தாலும் சரி, அக்னியில் போடப்பட்டதுக்கப்புறம் அதில் மனம் இருக்காது. அது எவ்வளோ அட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறத்தோடு இருந்தாலும் சரி, அது அக்னியில் போட்டதுக்கப்புறம் அதில் நிறமும் இருக்காது. எவ்வளோ சுவையான பொருளை தூக்கிட்டு போய் நம்ம அக்னியில் போட்டாலும் சரி, அது எரிஞ்சதுக்கப்புறம் அதில் சுவையும் இருக்காது. அப்போது நம்ம போடப்பட்ட பொருள்களினுடைய அந்த மொத்த குணங்களையும் அதனுடைய பண்புகளையும் ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக்குறது தான் அக்னியினுடைய குணமே. அதனால் நிர்மலமாக்குறது தவிர அதனால் வேறு எதுவும் அங்கேருந்து தப்பிச்சு வர முடியாது. இப்போ நாம் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அக்னியினால் சீரணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் சீரணம் பண்ணதுக்கப்புறம் அது கழிவாக வெளியில் வரக்கூடிய மலத்தில் நம்மளால் ஒரு துர்நாற்றத்தை பார்க்க முடியும். அப்போ அது அக்னியினால் எரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதனால் மனமானது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்னியினால் எரியப்பட்ட ஒரு சாம்பலாகத்தான் வெளியில் வரும். அப்படி யாருக்குமே எந்த மலமும் எப்பொழுதும் சாம்பலாக வந்ததாக இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. அப்போ அது அக்னியினால் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதானா? இல்லை தான். அதே மலத்தில் கவனித்து பார்த்தா கிருமி கீடாதிகள், புழு பூச்சிகள் அங்கே இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அக்னியிலிருந்து எரியப்பட்டு ஒரு மலம் வருதுன்னு சொன்னால் அதில் எப்படி கிருமிகள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதுக்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமைங்கிறது தான் அங்கே இருக்கிறதா தெரியுது. அப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்தா உலகம் சொல்லக்கூடிய நிலைமையில் வயிற்றில் அக்னி இல்லை அப்படிங்கிறத நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ வேறு எங்கே அக்னி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் கவனித்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி சீரணம் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த வயிறுங்கிறது எரி குழி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது அக்னியினால் எரியப்பட்டு அதன் மூலமாக சீரணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லுது. அது எரி குழி அல்ல, எரு குழி. எரு அப்படின்னா அது வந்து மக்கி போகிறது. இப்போ நாம் விவசாயத்துக்கெல்லாம் வந்து எரு உண்டு பண்ணுவாங்க. அந்த பொருள்களெல்லாம் ஒரு குழியில் போட்டு அந்த பொருளெல்லாம் மக்கி சிதைஞ்சு போகிற அளவுக்கு அதை விட்டுருவாங்க. அதில் வந்து கிருமிகள், அதாவது ஒரு நல்ல பாக்டீரியாஸ் அதில் வந்து கிரியேட் ஆகும், நுண்ணுயிர்கள் அதில் உற்பத்தி ஆகும். அந்த நுண்ணுயிர்கள் அதை நொதித்து அந்த போடப்பட்ட பொருள்கள்லாம் நொதித்து, அதாவது அதை சாப்பிட்டு அந்த கிருமிகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் தான் நமக்கு உரமாக பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவுகள், அதாவது ஒரு உரமாக நமக்கு ஒரு சத்துள்ள பொருளாக அதனுடைய கழிவிலிருந்து கிடைக்கும். ஒரு பொருளுடைய கழிவு இன்னொன்றுக்கு உணவாக இருக்கும். இதுதான் அந்த உணவு சங்கிலியில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம். நமக்கு அது கழிவாக இருக்கலாம், ஆனால் இன்னொன்றுக்கு அதுதான் உணவாகவே இருக்கும். அப்படி தான் இந்த மண்ணுக்கு உணவு அப்படிங்கிறது நுண்ணுயிர்களினுடைய கழிவு தான்.
அந்த கழிவில் கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களை வச்சு தான் மண்ணானது ஊட்டச்சத்தை அடைஞ்சு அது அந்த விதைகளை வளர்த்தி எடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா, நேரடியாக பொட்டாசியத்தையும் பாஸ்பரஸையும் உண்டு பண்ணி நம்ம நேரடியாக அந்த மண்ணுக்கு நம்ம போடுறோம். அதனால் மண்ணுனால் அதை சீரணம் பண்ண முடியாது. இப்போ நமக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளுக்கோஸ் அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒன்று சோடியம் இருக்கும், இல்லைன்னா குளுக்கோஸ் இருக்கும், சர்க்கரை இல்லைன்னா உப்பு ஏதாவது இருக்கும், அது போகும். இல்லை ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு தான் டயர்டாக இருக்குது, நடக்கிற அளவுக்கு இருக்கிறோம் ஆனால் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஓஆர்எஸ் வந்து நமக்கு வந்து பரிந்துரைப்பாங்க. அதுலேயும் சர்க்கரை உப்பும் இருக்கும், குளுக்கோஸ். அப்போ இந்த சர்க்கரை உப்புமாக இருக்கக்கூடிய நமக்கு இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த குளுக்கோஸை இந்த ஹாஸ்பிட்டலில் தொங்க விட்டுருப்பாங்க. அது வழியாக வெள்ளை கலரில் ஒரு டியூப்பில் மருந்து மாதிரி ஒன்று போயிட்டுருக்கும். அதை நேரடியாக நம்மளால் குடிக்க முடியுமான்னு கேட்டால் குடிக்க முடியாது. குடித்தா நாம் வாமிட் பண்ணிடுவோம், இல்லைன்னா அது வேறு ஏதாவது ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஏன்னா அந்த கண்டென்ட்டை இந்த உடம்புனால சீரணம் செய்ய முடியாது. அப்போ இந்த உடம்பு சீரணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டை சீரணம் பண்ணுறது மூலமாக அது இந்த குளுக்கோஸையும் சோடியத்தையும் அது கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய உடம்புனுடைய ப்ராசஸும் இருக்குது. நம்மளால் நேரடியாக ஒரு ரத்தத்தையோ நேரடியாக ஒரு குளுக்கோஸையோ நம்ம வந்து நேரடியாக ஒரு சோடியத்தையோ நம்ம அப்படியே நம்ம இங்கே குடிச்சிக்க முடியாது. ஏன்னா அதை சீரணம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அதே போல் தான் இந்த மண்ணுக்கும் நேரடியாக பொட்டாசியத்தையோ பாஸ்பரஸையோ சீரணம் பண்ணக்கூடிய அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மைங்கிறது மண்ணுக்கு கிடையாது. அது நுண்ணுயிரினுடைய கழிவுலேருந்து அது சோடியத்தையும் பாஸ்பரஸையும் பொட்டாசியத்தையும் அது பிரிச்சுக்கும். இப்படி அந்த எரு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் எப்படி அந்த குழியில் போடப்பட்ட ஒரு பொருள்களில் அது மக்கி செதஞ்சு அதிலிருந்து நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகுதோ அதே போல தான் நம்ம உடம்புலையும் சாப்பிட்ட பொருள்கள்லாம் உணவு பைக்குள்ளார விழுந்து அது மக்கி சிதைஞ்சு அது குமர்றதுக்கான ஒரு நிலைமை ஏற்படுத்தும். அது கெட்டு அது வந்து சீரணம் அப்படின்னு சொன்னாலே அது புழுங்கி போகிறது தான். அது அதில் கிருமிகள் உற்பத்தி ஆகிறதுக்கான வழிவகைகள் செய்கிறது தான். அந்த கிருமிகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள்ங்கிறது இருக்குது. அதனால தான் நல்ல பாக்டீரியாஸ் கெட்ட பாக்டீரியாஸ்ன்னு சொல்லியெல்லாம் அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. எல்லா பாக்டீரியாஸும் நமக்கு கெட்டது கிடையாது அப்படின்னு சயின்ஸில் சொல்கிறதுக்கு காரணம். அப்போ நமக்கு தேவையான அந்த பாக்டீரியாஸை இந்த நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணுறது தான் இந்த சீரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் நடக்கக்கூடியது. அப்படி உண்டாக்கப்பட்ட அந்த பொருள்கள்லேருந்து நமக்கு ரத்தமாக சிவப்பு நிற கரையாக இந்த உடம்புக்கு தேவையான சத்துங்கிறது நமக்கு கிடைக்குது. அதில் விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், ஃபேட் இருக்கும், ஃபைபர் இருக்கும், இப்படி நிறையா சத்து தாது உப்புக்கள்னு சொல்லுவாங்க. ஒரு 6-7 வகையான ஒரு விஷயங்கள் இருக்கும். அது அத்தனையுமே நமக்கு அதிலிருந்து கிடைக்கும். ஒவ்வொரு உணவுப் பொருள்கள்லேயும் அந்த ரேஷியோ வந்து மாறும். ஒரு சிலதில் விட்டமின்ஸ் அதிகமாக கிடைக்கும், ஒரு சிலதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக கிடைக்கும், ஒரு சிலதில் ஃபேட் அதிகமாக கிடைக்கும். அதெல்லாமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையானப்போ அதை சப்ளை பண்ணுற வேலையை தான் அது செய்யும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு பொருளில் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களை சீரணம் பண்ணி அதை பிரித்து எடுத்துக்குது. ஆனால் இங்கே அதை சீரணம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் அங்கே நடக்கும்போது அது ஒரு குமுறல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருக்கம் அங்கே ஏற்படுது. அந்த உணவு குழாய்க்குள்ளார், அந்த உணவு பைக்குள்ளார் ஒரு ரூமில் 10 பேர் தான் இருக்க முடியும்னு சொன்னால் அதில் ஒரு 100 பேர்த்து அடைச்சோன்னு சொன்னால் அங்கே எப்படி ஒரு உபசம் உண்டாகுமோ, அங்கே எப்படி காற்றினுடைய ஓட்டம் இல்லாமல் ஆகும்போது நமக்கு ஒரு உபசம் ஒரு வெக்கை ஒன்று ஏற்படுதோ அந்த மாதிரி நம்ம உணவு பைக்குள்ளாரையும் அந்த சூடுங்கிறது அங்கே இயல்பாகவே நடக்கவே செய்யும், அது உற்பத்தியாகவே செய்யும். ஸோ அந்த சூட்டை உணர்ந்துட்டு தான் இவங்க அங்கே அக்கினி உண்டாயிருக்குது, அங்கே அக்கினியினால் சீரணம் செய்யப்படுதுன்னு இந்த உலக மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு இடத்துல நாம் சாப்பிட்ட உணவுப் பொருளெல்லாம் அங்கே ஒரு 3-4 மணி நேரம் அங்கே இருக்கும்போது, அதை அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், அவ்வளோ நேரம் அது இருக்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய அந்த வெக்கையில் அந்த உபசத்தில் நமக்கு அங்கே ஒரு சூடுங்கிறது உண்டாகுது. அந்த சூட்டிலிருந்து தான் வியர்வை அப்படிங்கிறதுன்னு உண்டாகும். உடம்புல சூடு ஏறினா தான் வியர்வைங்கிறது ஏற்படும். நம்ம அதிகமான ஓட்டம் ஓடினாலோ நடந்தாலோ இல்லை ஏதாவது வேலை செய்தாலோ நம்முடைய எனர்ஜியை நம்ம லாஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலைகளை இந்த உடம்புக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த இடத்துல உடம்புல இயல்பாகவே ஒரு சூடு உண்டாகும்.
அந்த சூடு தான் வியர்வையாக அது வெளியில் அந்த வியர்வையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அது ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் இந்த உடம்புலையும் இந்த உணவு பையிலையும் அங்கே ஒரு ஜீரணம் பண்ணக்கூடிய நேரத்தில் போடப்பட்ட பொருள்கள் எல்லாம் குமுறி போய் அங்கே ஏற்பட்ட உபசத்திலிருந்து நமக்கு வியர்வையாக அங்கே உண்டாகுது. அதை தான் ஸ்வேஜிதம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சுக்கிலம் அப்படின்னு பேர். அப்போ நாம் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சுக்கிலமாக மாறலை. அது சீரணம் செய்யும்போது அந்த ப்ராசஸில் அந்த வேலை செய்யும்போது ஏற்பட்ட வியர்வையில் தான் சுக்கிலமானது உற்பத்தி ஆகுது. இந்த உடம்புல எப்பெல்லாம் உஷ்ணம் உண்டாகுதோ அப்போல்லாம் இந்த வியர்வையில் அந்த சுக்கிலம்ங்கிறது உண்டாயிரும். அப்படி உண்டாக்கப்படக்கூடிய அந்த வியர்வையானது அது எந்த வகையாக அது உண்டாக்கப்பட்டாலும் சரி, ஒரு வேலை செய்கிறதுனாலையோ இல்லை சம்யோகத்தினாலேயோ இல்லை எந்தெந்த வகையிலலாம் இந்த உடம்பானது உஷ்ணமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அங்கே எல்லாமே இந்த சுக்கிலமானது உற்பத்தி ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சீரணம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் அது உண்டாகிறது கிடையாது. உடம்புல உஷ்ணம் ஏற்படும் போதெல்லாம் வேலை செஞ்சு அந்த உஷ்ணமானதை நாம் உண்டு பண்ணும் போதெல்லாம் கிரியேட் ஆகுது. அப்படி உண்டாக்கப்பட்ட அந்த சுக்கிலமானது நம்முடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகுது. அது எப்படி அங்கே போகும், எப்படி அதுக்கு அந்த இடம் தெரியும், எப்படி அந்த இடத்துக்கு அது கடத்தப்படுது அப்படின்னா சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். இந்த வெளியில் இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் கவனித்து பார்த்தா அது பாட்டுக்கு ஊட்டச்சத்தோட நல்ல செழிப்பாக அது பாட்டுக்கு வளர்ந்து மரமாக முளைச்சி நிற்கும். அதில் சத்து குறைபாடுங்கிறது அந்த இயல்பாகவே வயதாகும் போது எப்படி நமக்கெல்லாம் சத்து குறைபாடு ஏற்படுதோ அந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிளைகளுக்கும் இலைகளுக்குமே அந்த வயதான முதிர்ச்சியில் அதுக்கு சத்து குறைபாடுங்கிறது ஏற்படும். அப்படி சக்தி குறைபாடு ஏற்படக்கூடிய அந்த இலையினுடைய பச்சையத்தை இந்த சூரியனானது உறிஞ்சி எடுத்துடும். வெளியில் இருக்கக்கூடிய சூரியன் நம்ம கவனிச்சா தெரியும். அந்த சூரியனுடைய வெப்பத்தினால அந்த இலைகளில் இருக்கக்கூடிய பச்சையமானது உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அது காஞ்சு போய் சருகாக மரத்தில் இருக்கும். அதுக்கு அந்த பிடிமானம்ங்கிறது கிடைக்காது. அதனால் அது உதிர்ந்து சருகாக கீழே விழுகும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல எந்த இடத்துல சுக்கிலம் உற்பத்தி ஆனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலத்தை நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆத்ம சூரியன் அவர் உறிஞ்சி எடுக்கிறார் தன்னுடைய அந்த கதிர் வீச்சுக்களால். அதையே அவர் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி அவர் உறிஞ்சி எடுக்கிறாரு. ஸோ இப்படி தான் நாம் சாப்பிட்ட சாப்பாடினுடைய அந்த அந்த ப்ராசஸில் அந்த ஜீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸில் உற்பத்தியான சுக்கிலமானது அது நம்முடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி ஆத்ம சூரியனுடைய ஸ்தானத்தை நோக்கி நகர்றதுக்கு ஒரு காரணமும் ஆகுது. அப்படி அந்த வயிற்றில் அக்னிங்கிறது கிடையாது, ஆனால் அங்கே உபசம் மட்டும் உண்டாகுது. அது சீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸில் மட்டுமே அது உண்டாகக்கூடியது. அப்படி உண்டாக்கப்பட்டதை தான் இவங்க தவறாக அக்னி அங்கே இருக்கிறதாக ஒரு கற்பனையை அவங்க செய்யறதுக்கு ஒரு ஏதுவாயிடுச்சு. இப்போ அக்னிங்கிறது அங்கே கிடையாது, அது நம்ம வயிற்றில் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ வேற எங்கே தான் இருக்குது அந்த அக்னி அப்படின்னு கேட்டால், நமக்கெல்லாம் பிரகாசம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுங்கிறத வச்சு தான் அக்னிங்கிறது எங்கே இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அக்னி எங்கே இருக்குதோ அங்கே தான் பிரகாசத்தினுடைய உற்பத்தியும் இருக்கும். இப்போ நமக்கு முகம் இருக்குது, அந்த முகத்தில் கண்கள் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, தோல் இருக்குது. இந்த புலன்கள் எல்லாமே இந்த முகத்தினுடைய பாகங்களில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருந்து சக்தியானது வெளியில் வியாபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே தான் துவாரங்கள் எல்லாம் வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை துவாரங்களும் இருக்கிறது நம்மளுடைய முகத்தில். நாம் நினைக்கிற மாதிரி வயிற்றில் அக்னி இருக்குது, மார்பு பாகத்தில் தான் இருதயம் இருக்குது அப்படிங்கிறதா இருந்தால் இந்த துவாரமெல்லாம் எங்கே இருக்கணும்னா அந்த அக்னி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். அக்னி இருக்கிற இடத்துல தான் பிரகாசம் இருக்கும். பிரகாசத்துக்கு பக்கத்தால் அந்த ஜன்னல் இருந்தால் தான் அந்த ஜன்னல் வழியாக வெளியில் பிரகாசமானது வியாபிக்க முடியும். ஜன்னல் வேற ஒரு இடத்துல இருக்குது, அது மேல் வீட்டில் இருக்குது. கீழ் வீட்டில் நாம் ஒரு லைட்டை கொளுத்திட்டோம்னு சொன்னால் மேல் வீட்டில் எப்படி பிரகாசம் போய் ஜன்னல் வழியாக வெளியில் ஊடுருவ முடியும்? அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். 2 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு, கீழ் அடுக்கில் எந்த கதவு ஜன்னல்களும் கிடையாது, மேல் அடுக்கில் மட்டும்தான் கதவு ஜன்னல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோரு, அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் இருக்குது. பேஸ்மெண்ட்டுக்குள்ளே கீழே இறங்கிட்டோன்னு சொன்னால் அங்கே கதவு ஜன்னலே கிடையாது, மேலே ஒரே ஃப்ளோர் தான், அது கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்குது. அங்கே தான் நமக்கு கதவு ஜன்னல்கள்ங்கிறது இருக்குது. அந்த கதவு ஜன்னல் வழியாக கீழ்முகமாக இறங்கி நம்ம போகிறோன்னு சொன்னால்
அங்கே முழுவதும் இருட்டாக தான் இருக்கும். அங்கே ஏதாவது விளக்க கொளுத்தணும்னு சொன்னால் அந்த அறைக்குள்ளார வெளிச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அறையை விட்டு வெளியில் போக முடியுமா? ஏன்னா அது ஃபுல்லாக கதவு ஜன்னலே இல்லாத பேஸ்மெண்ட். அது நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அறை. அதுக்குள்ளார இருந்து வெளியில் கண்டிப்பாக பிரகாசமானது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி மேல் பாகத்தில் கதவு ஜன்னலோடு இருக்கக்கூடிய இந்த முகம்ங்கிற பாகத்தில் தான் அந்த ஸ்தானமானது இருக்க முடியும். இந்த மார்பு பாகங்கிறது அந்த பேஸ்மெண்ட்டில் எந்த கதவு ஜன்னல்களும் இல்லாத, வெளி உலக தொடர்பை ஏற்படுத்திக்க முடியாத, அது ஏற்படுத்துவதற்கான துவாரங்களே இல்லாத ஒரு பாகம். இப்போ இந்த பாகங்களில் ஒரு பிரகாசமானது உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னால், அங்கே ஒரு அக்கினி இருக்குதுன்னு சொன்னால், அதனால் வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களில் பயன்பட முடியுமானா முடியாது. அப்படி ஒரு வேலையை அவங்க செய்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அப்போ எங்கே கதவு ஜன்னல் இருக்குதோ அங்கே விளக்கு கொளுத்துனா தான் அது வெளியில் பிரவேசிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு இந்த துவாரங்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த முகபாகத்தில் தான் கண்டிப்பாக அக்கினி இருக்க முடியும். அந்த அக்கினி இருக்கிற இடத்துல தான் பிரகாசமானது உற்பத்தியாகும். அங்கே உண்டான பிரகாசம்தான் இந்த கதவு ஜன்னல்களாக இருக்கக்கூடிய புலன்கள் வழியாக வெளியில் வியாபிக்க முடியும். இப்படி தான் நம்மளுடைய பூர்வ மத்தியமாக இருக்கக்கூடிய ஆத்ம சூரியன் இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய அங்கே தான் அக்கினியானது இருக்குது. அதனால தான் அந்த இடத்துக்கு அக்கினி நேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் இந்த பிரகாசமானது வெளிமுகமாக பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கண்களும் பார்த்திங்கன்னா அதோட ஒட்டியே இருக்கும், அது கூடயே இருக்கிற மாதிரி. அந்த அக்னி நேத்திரத்துக்கு தொட்டபடியே பக்கத்தாலேயே இருக்கும். ஏன்னா அங்கே உண்டாகக்கூடிய அக்னியிலிருந்து ஏற்படக்கூடிய பிரகாசம் கண்கள் வழியாக சுலபமாக பிரவேசிக்க முடியும். இப்போ கண்களை மூடிட்டு கவனித்து பாருங்க, நமக்கு வெளியிலலாம் இருட்டாகி போயிடும். இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கு அடிக்கடி இந்த டாபிக் பேசும்போது எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பழமொழி தான் அது. இந்த பூனை கண்ணை மூடிடுச்சுன்னு சொன்னால் உலகம் இருட்டுன்னு அது நினச்சிக்குமாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மைதான். அது இப்போ நாம் கண்ணை மூடிட்டால் நமக்கு உலகம் இருட்டு தான். அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமாக இருக்கலாம், ஏன்னா அவங்க பிரகாசத்தை வெளியில் வியாபிக்க வச்சுட்டாங்க. ஆனால் பூனையாக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டோம்னா நமக்கு உலகம் இருட்டு தான். ஏன்னா நமக்குள்ளார இருந்து பிரகாசம் வெளியில் வியாபிக்கிறதுக்கு தேவையான அந்த கதவு ஜன்னலாக இருக்கக்கூடிய கதவை நாம் மூடிட்டோம். அதனால பிரகாசமானது வெளியில் வியாபிக்காததுனால அந்த இருட்டுங்கிறது இருக்கவே செய்யுது. இப்போ கூட சௌந்தரியமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க, நமக்குள்ளார இருந்து தான் அந்த பிரகாசம் வெளியில் வருது, அதனால தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பிரகாசம் நம்மளிருந்து வெளியில் வியாபிக்கலைன்னு சொன்னால் நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. வெளியில் ஒரு சூரியன் இருக்கிறதாக நாம் ஒரு கனவு காணுறோம். அந்த கனவுல என்னதான் பிரகாசம் இருந்தாலும் சரி, நாம் கண்ணை மூடிட்டோம்னா வெளியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசத்தினால நமக்கு எந்த பலனும் கிடையாது. இன்னொன்று, அந்த வெளியில் இருக்கக்கூடிய சூரியனே நம்மளுடைய பிரகாசத்தினால நம்மளுடைய பிரகாசத்தினுடைய உற்பத்தியினால் அது வெளியில் வியாபித்ததுனால உண்டாக்கப்பட்டது. அது வெளியில் நம்மளுடைய பிரகாசம் வரலன்னு சொன்னால் அதனால் எந்த ஒரு சூரியனையும் நம்மளால் பார்க்க முடியாமல் ஒரு சூழலுங்கிறது ஏற்படும். இதே நீங்கள் உள்ளுக்குள்ளார கவனித்து பாருங்கள், ஒரு கனவு காணுறோம் நைட்டு தூங்கும் போது, நம்ம தூக்கம்னு சொல்லி நாம் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் ஒரு கனவு காணுறோம்னு சொன்னால் அந்த கனவுக்குள்ளார எந்த சூரியன் வரப்போகுது? சூரியன் வெளியில் தான் இருக்குது, அதுதான் பிரகாசத்துக்கு காரணம்னு சொன்னால் நம்ம கனவு எப்படி பிரைட்டாக தெரியுது? நம்ம கனவுக்குள்ளார இருக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு அப்போ யார் காரணமாக இருக்க முடியும்? அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தா தெரிஞ்சு போகிறோம் அந்த பிரகாசமானது எங்கிருந்து வந்திருக்குதுன்னு. வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை யார் பிரகாசிக்க வைக்கிறாரோ அவரே தான் நாம் தூங்குகிற சமயத்தில் நம்முடைய கனவுல வரக்கூடிய அந்த பிரகாசத்திற்கும் காரணமாக இருக்கிறார். இரண்டுமே அதனால தான் கனவுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. இரண்டுமே உண்மை அல்லாதது. அதை பற்றி பின்வரும் அத்தியாயங்களில் சாமி இன்னும் விவரமாக சொல்லுவார். அப்படி நம்மளிருந்து வெளியில் போகக்கூடிய பிரகாசத்துக்கு தடை ஏற்படும் போது நம்மளால் எதையுமே பார்க்க முடியாத நிலைமைங்கிறது ஏற்படுது. ஸோ இதை வச்சு பார்த்தாலே பிரகாசத்தினுடைய உற்பத்தி நமக்குள்ளாரதானே தவிர வெளியிலிருந்து கிடையாது. அப்போ ஆகாசத்திலிருந்து பிரகாசம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு உலகத்தில் சொல்லி வர்றாங்க, அதை அனுபவஸ்தர்களும் சொல்லி வர்றாங்க. ஆனால் இங்கே இயல்பான நிலைமையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எனக்குள்ளார அந்த பிரகாசமானது அடங்கி போச்சுன்னு சொன்னால் அதனால் வெளியிலேயே எங்கேயுமே வியாபிக்க முடியாத, வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழலை தான் நான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்குள்ளார இருக்கக்கூடிய பிரகாசத்தை தான் நான் வெளியில் வியாபிக்க வச்சு கவனிச்சிட்ருக்கிறேன். எனக்குள்ளார இந்த பிரகாசத்தை வெளியில் வியாபிக்கலன்னு சொன்னால் என்னால் உலகங்கிற அவஸ்தையத்தையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அனுபவங்களையோ அறிய முடியாத நிலைமைங்கிறது தான் எனக்கு ஏற்படும். அப்போது அந்த பிரகாசம் இருக்கக்கூடிய ஆகாசமும் இப்போ எங்கே இருக்க முடியும்? ஆகாசம் வெளியிலேருந்து பிரகாசம் நமக்குள்ளார இருக்க முடியுமா?
அந்த ஆகாசமும் நமக்குள்ளார தான் இருக்க முடியும். அந்த ஆகாசம்ங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலான பாகம் ஆகாசம்னு சொல்கிறாங்க. அடுத்ததா நம்மளால முழுவதும் பார்க்க முடியாத ஒரு பாகம்னு சொல்லப்படுது. இப்போ நம்மளுடைய மேலான பாகம் எது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிரசு தான். அந்த சிரசு தான் இங்கே ஆகாசம்னு சொல்லக்கூடியது. அந்த சிரசை தான் நம்மளால் முழுவதுமாக பார்க்க முடியாது. 360 டிகிரியில் விதவிதமாக கண்ணாடியை வச்சு எல்லா கோணத்தையும் நம்ம சரி பண்ணி ஒருமித்து பார்க்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணால் கூட அது முடியாத விஷயம்னு சொல்லி சாமி சொல்லியிருப்பார். அதனால தான் ஆகாசத்தை முழுவதுமாக காண இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம். ஆனால் நாம் இன்றைக்கி சேட்டலைட்லாம் வச்சு பெரிய ஒரு மில்கி வேயே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் ஆகாசத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னா அவனுடைய சிரசை தான் இங்கே பார்க்க முடியாத நிலைமை அப்படிங்கிறது இங்கே ஏற்படுது. அதனால் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நமக்கு மேல் பாகமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் ஆகாசம். அந்த ஆகாசத்திலிருந்து தான் புருவ மத்தியத்தில் அக்னியானது உற்பத்தி ஆகுது. அந்த அக்னியிலிருந்து தான் பிரகாசமானது உண்டாகி அது கண்கள் வழியாக வெளியில் பிரகாசித்து இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நாம் உணர்வதற்கு ஒரு காரணமாகுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் நமக்கு இந்த அக்னியினுடைய இருப்பிடம் எது அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அந்த ஆகாசமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் தான் நமக்கு அக்னியினுடைய உற்பத்திங்கிறது இருக்குது. அது ஆகாசத்துக்கு கீழ்பாகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஆகாசங்கிறது நம்முடைய உச்சந்தலை. அது அந்த உச்சந்தலைக்கு கீழே இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் அந்த அக்னி இருக்குது. அப்போது நம்முடைய இருதயங்கிற பாகமும் எங்கே இருக்க முடியும்னா அங்கே தான் இருக்க முடியும். அதை தவிர்த்து வேற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் ஆகாசத்திலிருந்து தான் சப்தம் உண்டாகிறதாகவும் சொல்லப்படுது. அப்போ வெளியிலேருந்து நமக்கு எந்த ஒரு சப்தமும் உண்டாகுதான்னு கேட்டால் இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசத்துலேருந்து சப்தம் உண்டாகுதானா இல்லை. என்னுடைய சக்தி உள்ளுக்குள்ளே அடங்கி போச்சுன்னு சொன்னால் எனக்கு எந்த ஒரு சப்தத்தையும் என்னால் கிரகிக்க முடியாது. ஏன்னா என்னிலிருந்து சப்தமே வெளியில் பிரவேசிக்காது. என்னுடைய சக்தி வெளியில் வியாபிக்கிறதுனால தான் இப்போ நான் பேசுகிறதும் நான் கேட்குறேன், நீங்கள் பேசுகிறத நான் கேட்குறேன், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கேட்குறேன். இதெல்லாமே என்னுடைய சக்தியானது வெளியில் வியாபிக்கிறதுனால தான். எப்படி ஒரு பிரகாசம் கண்கள் மூலமாக வெளியில் வியாபிக்க வச்சு நமக்கு காட்சிகளாக அது வெளிச்சம் போட்டு காமிக்குதோ, அதுபோல் நம்முடைய சக்தி தான் ஆகாசமாக இருக்கக்கூடிய சிரசிலிருந்து இந்த காது வழியாக பிரவேசிக்கும் போது அது கேட்கக்கூடிய திறனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அங்கே இல்லாமல் நமக்கு வேறு எங்கேயுமே சப்தமானது உண்டாகிறது கிடையாது. இப்போ அதே சௌந்தரியம்மா இன்னொரு விஷயத்தையும் இங்கே தெரிவிச்சிருந்தாங்க. 2 கைகளை தட்டி நாம் சப்தத்தை உண்டு பண்ணுறோம். அப்படி அந்த சப்தமானது வெளியிலிருந்து உண்டாகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு சிரசுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மளால் கைகளே தட்ட முடிஞ்சது. அந்த சிரசானது இந்த ஆக்ஷனை அதுக்கு செய்ய சொல்லி ஒரு வேலையை கொடுக்கணும். இப்போ கைத்தட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை அந்த உறுப்புகளுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த கைகள்னால இயங்க முடியாது. அது அந்த தட்டுற வேலையே செய்யாது. நிறைய பேர் பேரலைஸ் விழுந்து கிடப்பாங்க, படுத்த படுக்கையாக கூட இருப்பாங்க. அவங்களால அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்கு உணர்வோ அதுக்கு இந்த சக்தியினுடைய செயல்பாடோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அதுக்கு போகக்கூடிய கனெக்ஷன் இடையில பிளாக் ஆகிருக்கும். அந்த உறுப்புகளை இயங்க வைக்கிறதுக்கான நரம்பில் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டு ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கும். அது சரியாகிற வரைக்கும் இந்த உடல் உறுப்பை அவங்களால அசைக்க கூட முடியாது. அங்கே கிள்ளுனா கூட தெரியாது. உணர்ச்சியற்ற நிலைமையில் அவர் இருப்பார். அப்போது இந்த கால தூக்கு, இந்த கால மடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன்ஸ் அந்த உடல் உறுப்புக்கு போய் சேராததுனால அந்த உடல் உறுப்பு நமக்கு எந்த வேலையும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த உடல் உறுப்பை இயங்க வைக்கிறதே நமக்குள்ளார சிரசுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடியது. அதனால தான் சிரசை சாமி பிரம்மாண்டம்னு சொல்கிறதுக்கு காரணங்கிறார். வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் எவ்வளவோ இயந்திரங்கள் இருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்கிறத விட அதிக அளவில் வேலைகளை உடனுக்குடனாக நாம் நினைத்த மாத்திரத்தில் இல்லை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே கூட தேவைப்பட்டால் அது தன்னிச்சையாக ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினால முடியும். நம்ம வண்டியில் போயிட்டுருப்போம், நமக்கே தெரியாது, ஆனால் தூசி பறந்து வந்திருக்கும். அது கண்ணில் படும்போது கண்ணு மூடி இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் அதை கண்ணு மூடி இருப்போம், அந்த கண்ணு மூடின இடத்துல அந்த தூசியோ ஏதாவது ஒரு பொருளோ பட்டிருக்கும்.
அது கண்ணு மூடின நிலைமையில படும்போது தான் ஏதோ ஒன்று நம்ம மேலே பட்டுச்சுன்னே நமக்கு தெரியும். ஆனால் அது பக்கத்தில் வரும்போதே எவ்வளவோ அலர்ட்டாக அது உடனே கண்ணை மூடி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அது ஒரு பொருள் தொடுறதுக்கு முன்னாடி அது மூடிடுச்சு. அது தொட்டதுக்கு அப்புறம் தான், அந்த மூடின கண்ணை தொட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று நம்ம கண்ணில் படம் வந்துருச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இப்படி நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியும் கூட இயங்க வைக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அங்கே இருக்குது. அது தன்னிச்சை செயல்கள்னு சொல்லுவாங்க. தான் கூட்டல் இச்சை கூட்டல் செயல்கள். தான்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனால் செய்யக்கூடிய செயல்கள். அது நாம் செய்யக்கூடிய செயல்கள்னால் ப்ரீ பிளான் பண்ணணும். இது அடுத்தது இது நடக்கும், அடுத்தது அது நடக்கும், இதுக்கு தகுந்தபடி நம்ம தயாராகணும்ன்ட்டு. ஆனால் அவருடைய செயல்களுக்கு இந்த ப்ரீ பிளானே தேவையில்லை. அந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் தயாராக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அந்த ஒரு மூளை அப்படின்னு நாம் சயின்ஸில் சொல்லுவோம். அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இந்த கைகள் இருந்தால் மாத்திரமே இதனால் டச் பண்ண முடியும். ஒன்றுக்கு ஒன்று தொட்டு ஒரு சப்தத்தை உண்டு பண்ண முடியும். இல்லைன்னா இந்த 2 கைகளும் சும்மாவே தான் இருக்கும், எந்த சப்தத்தையும் இங்கே உண்டு பண்ண முடியாது. அப்போ இந்த ஒரு கைகளால் ஒரு சப்தத்தை உண்டு பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கும் சிரசு வேணும். நம்ம பேசுகிறோம், அது மூலமாக ஒரு சப்தத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னால் அதுக்கும் சிரசு வேணும். அப்போ இந்த சிரசுங்கிறது இல்லாமல் இங்கே எந்த ஒரு சப்தமும் உண்டாகிறது கிடையாது. அதனால தான் நமக்கு ஆகாசத்திலிருந்து சப்தம் உண்டாகிறதாக இங்கே சொல்லப்படுறதுக்கு காரணம். அதில் அந்த சப்தம் உண்டாகிற அந்த இடத்தையும் கவனித்து பார்த்தா அதுலேயும் நாம் ஒரு தப்பான ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறோம். சப்தம் எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னா வாயிலிருந்து, தொண்டையிலிருந்து அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அதுவும் சப்தத்தை உண்டு பண்ணுறது கிடையாது. சப்தம் உண்டாகிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகம். அது நம்முடைய நாசியினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய 2 துவாரங்களோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு பாகம். அது அந்த குதம்ங்கிற பாகத்திலிருந்து தான் நமக்கு சப்தமானது கீழ்முகமாக அடைஞ்சு வருது. அந்த குதம்ங்கிற பாகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சளினால் ஒரு அடைப்போ இல்லை ஏதாவது சதை வளர்ந்த ஒரு அடைப்போ ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அவர்னால் அதிக அளவில் பேச முடியாது. இல்லை அதிக அளவில் இந்த போதை வஸ்துக்களாக இருக்கக்கூடிய மூக்குப்பொடி போடுற ஒரு உபயோகத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அதன் மூலமாக கூட அங்கே ஒரு அடைப்பு ஏற்படும். அதன் மூலமாக கூட அங்கே சளி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு அலர்ஜி ஆகி அங்கே ஒரு சதை ஒன்று ஏற்படுது, அப்படி சதை ஒன்று வளர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் அங்கே கூட அவரால் சரியாக பேச முடியாது. அவங்களுடைய வாய்ஸே மாறி இருக்கும். பேசும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன சளி பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு அடைப்புங்கிறது அங்கே இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சௌந்தர்யம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஐயா நீங்க பேசி முடிச்ச உடனே கேக்குறேங்க ஐயா. சரிங்கம்மா. அப்போ அந்த குதம்ங்கிற பாகத்திலிருந்து சப்தமானது வரலன்னு சொன்னால் நம்மளால் இங்கே அதை சரியாக உச்சாடனம் செய்யறதுக்கு கூட முடியாத நிலைமைங்கிறது தான் ஏற்படும். அதனால் அங்கிருந்து தான் நமக்கு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கக்கூடிய அந்த சத்தமும் அங்கிருந்து தான் அது சலித்து சக்தியாக வெளியில் வருது. நாம் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிலைமையில் அந்த சத்தத்தையும் நாம் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கும் அந்த குதம்ங்கிற பாகம்தான் இங்கே அவசியப்படுது. அதனால் இந்த ஆகாசத்திலிருந்து பிரகாசமும் அதே ஆகாசத்திலிருந்து நமக்கு சப்தமும் உண்டாகிறதும் நம்முடைய சிரசுங்கிற அந்த பாகத்திலிருந்து மட்டும்தான். அதனால் இதை நம்ம கவனித்து பார்க்கும்போது நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் மனம் எங்கிருந்து வேலை செய்யுது, அதனுடைய ஓய்வெடுக்கக்கூடிய சொந்த வீட்டிலிருந்து அது வேலை செய்கிறதுக்காக வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் அது எங்கிருந்து வருது அப்படின்னா அது பூர்வ மத்தியத்திலிருந்து தான். இந்த மனமே தான் பிரகாசமாக வெளியில் வியாபிக்குது. அதே மனமே தான் சப்தமாக வெளியில் வியாபிக்குது. இப்படி எல்லா புலன்கள் வழியாகவும் வெளியில் வியாபிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மனம்தான். இதில் முக்கியமாக மூக்கின் வழியாக சுவாசமாக போகிறதையும் மனதுன்னு சொல்லலாம், சுவை அறிவதும் மனம்னு சொல்லலாம், தொட்டறிவதும் மனம்னு சொல்லலாம். ஆனால் இந்த 3 பற்றி பேசாமல் சாமி முக்கியமாக 2 உதாரணங்கள் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று பிரகாசம், அது லைட்டு, இன்னொன்று சப்தம், அது சவுண்டு. இந்த லைட் அண்டு சவுண்டு இதுதான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையத்தை நம்ம எப்போவுமே தொடர்பு வச்சுருக்கக்கூடிய 2 விஷயங்கள். இது ஒருத்தர் எப்போவுமே தொட்டு உணரக்கூடிய அந்த அறிவை அறிஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டார்.
ஒருத்தர் எப்பவுமே சுவைத்தறியக்கூடிய அந்த நிலைமையிலே இருக்க மாட்டார். ஒருத்தர் எப்பவுமே முகர்ந்தறியக்கூடிய நிலைமையில இருக்கவே மாட்டார். ஆனால் சப்தமும் இந்த காட்சியும் பார்த்திங்கன்னா எப்பவுமே இருக்கும். நம்ம கண்ணை முழிச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்தது நைட்டு தூங்கும்போது கண்ணை மூடுற வரைக்கும் ஏதாவது காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது சப்தங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஓய்வில்லாமல் நாம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால முக்கியமாக இந்த 2 புலன்கள் வழியாக மனம் பிரவேசிக்கக்கூடிய அந்த புலன்கள் வழியாக பிரவேசிக்கிறது மூலமாக மனதனுடைய இருப்பிடத்தை சுட்டி காமிக்கிறதுக்கு சாமி இந்த உதாரணங்கள் எடுத்துருக்கிறாரு. இது போக இந்த நம்ம முகர்ந்தறியறதாகட்டும், சுவைத்தறிவதாகட்டும், தொட்டறிவதாகட்டும், இதன் மூலமாகவும் அதே மனம் அதே உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து கீழ்முகம் அடைஞ்சு தான் நமக்கு அது வேலையை செய்யுது. அப்போ அது ஓய்வுங்கிற ஒரு நேரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே நமக்கு எந்த ஒரு வேலையும் அது செய்யறது கிடையாது. தூக்க சமயத்தில் நம்முடைய பிரகாசமானது கண்கள் வழியாக வெளியில் பிரவேசிக்கிறது இல்லை. ஏன்னா கண்ணு மூடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தூங்கிட்டு இருக்கிறவங்க கண்ணை லேசாக திறந்து பாருங்கள், அவர்னாலே பார்க்க முடியாது. ஏன்னா மனம் அந்த ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்கறதுக்கு விருப்பப்படலை. காது திறந்தே தானே இருக்குது தூங்கும் போது, ஆனாலும் அவரால் சப்தத்தை கிரகிக்க முடியாது. ஏன்னா மனமானது அந்த சப்தம் ரூபமாக காதின் வழியாக வெளியில் போகவே இல்லை. மூக்கும் திறந்தே தான் இருக்குது, வாசனை அறிய முடியாது. ஒருத்தருடைய வாயை திறந்து அதில் ஏதாவது ஒரு திரவத்தை ஊற்றணும்னு சொன்னால் அவருக்கு அது என்னன்னே தெரியாது. அதை கூட சாமி சித்தவேதத்தில் ஒரு இடத்துல எழுதியிருப்பார். அது என்னென்னா, இந்த கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி நாம் அபிமானிக்கக்கூடிய ஒரு ஜாதியினருக்கு ஒரு கஞ்சி அவர் குடிக்கிறது உண்டு. அந்த கஞ்சியை பற்றி அவர் ப்ரிப்பரேஷனை பற்றி சாமி எழுதியிருக்கிறாரு. அதை கேட்கும் போதே நமக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். எப்படின்னா, ஒரு மாடு செத்து போச்சுன்னா அந்த மாடு செத்து போன அந்த பிணத்தில் அந்த மாடுனுடைய பிணத்தை திங்கிறதுக்கான புழுக்கள் அந்த உடம்புல உற்பத்தி ஆகும். பிணத்தை திங்கக்கூடிய புழுக்கள் அந்த பிணத்தில் உற்பத்தி ஆகும். அந்த புழுக்களை பிடிச்சிட்டு கஞ்சி காய்ச்சுவாங்களாமா. அந்த கஞ்சியை அவங்க குடிக்கிற ஒரு வழக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதை கேட்கும் போதே நமக்கு அவ்வளோ ஐயோ இந்த கஞ்சியா அப்படின்னு நமக்கு தோணும். அந்த கஞ்சியை ஒருத்தங்க வாயில் தூங்கிட்டு இருக்கும்போது ஊற்றுனா கூட அவனுக்கு அந்த கஞ்சியை பற்றின எந்த விவரமும் தெரியாது. தூக்க சமயமாக இருக்கிறனால அவன் பாட்டுக்கு முழுகிடுவான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஆனால் முழிச்சிருக்கும் போது நீ இதைத்தான் நீ முழுங்குனன்னு சொல்லி பாருங்க, அவன் ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும், ஒரு வாரம்லாம் இருக்காது, ஆனால் என்னென்ன வயிற்றில் இருக்குதோ அத்தனையுமே வெளியில் எடுக்கிற அளவுக்கு அவன் வாமிட் பண்ணுவான். ஏன்னா அதனுடைய அருவருப்பு அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் தூங்கும் போது ஒரு அருவருப்பும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு முழுங்கிடுறான். ஸோ இந்த சுவை அறிவது மூலமாகவும் மனமானது வெளியில் பிரவேசிக்காமல் உள்ளே அடங்கினதுனால தான் அவனால் அவ்வளோ அருவருப்பான அந்த கஞ்சியை கூட சுலபமாக விழுங்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் தொட்டறியறதும் தூங்கும்போது பார்த்திங்கன்னா மனமானது வெளியில் பிரவேசிக்காதனால இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னே நமக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கிறவர் நம்ம மேலே கை போடுறாரா, காலை போடுறாரா, நம்மளை இடிக்கிறாரா ஒன்றுமே தெரியறதில்ல. நம்ம பாட்டுக்கு பேசாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்புலையே ஏதாவது காயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நாள் முழுவதும் கூட அது வலிச்சுட்டே இருக்கலாம். அது ஒரு நிமிஷம் நேரம் கூட இடைவிடாமல் ஒரு வலி இருக்கக்கூடிய ஒரு காயமாக நாள் முழுவதும் இருக்கலாம். ஆனால் தூங்குகிற சமயத்தில் அது ஒரு நிமிஷம் நேரம் கூட வலிக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த புலன்களினுடைய அறிவுங்கிறது அங்கே அடையிறது இல்லை. அதே தோல் தான், அதே காயம்தான். காலையில் விழித்து பார்த்தாலும் அது இருக்கவே செய்யுது. ஆனால் ராத்திரி மட்டும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. ஏன்னா தோலின் வழியாக இந்த மனம் வெளியில் வராததுனால தான். அப்போ இந்த மனம் வராத இடத்துலலாம் அது வேலை செய்யலைன்னு அர்த்தம். இது இந்த கண்ணு பார்க்கலன்னு சொன்னால் மனம் வேலை செய்யலை. காது கேட்காத சமயத்துலலாம் மனம் வேலை செய்யலை. மூக்கு முகர்தறியாத சமயத்துலலாம் மனம் வேலை செய்யலை. வாய் சுவை தெரியாத சமயத்துலலாம் மனம் வேலை செய்யலை. தோல் தொட்டறியாத சமயத்துலலாம் மனம் வேலை செய்யலை. ஸோ இந்த புலன்களெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆள் வேலை செய்யலை. அவர் வேலை செஞ்சார்னா இவங்க எல்லாரும் ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. இவர் வேலை செய்யலைன்னு சொன்னால் அவரால் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முடியாது. அப்படி அவர் வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களில் ஈடுபடுறதுக்காக அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து அவர் இறங்கி வராரு. இது எப்படி சொல்ல முடியுதுன்னா, இப்போ நம்ம ஒரு உபஜீவனத்துக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அறிவதற்காக வேண்டி நாம் என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், ஒரு தொழிற்சாலைக்கு போகிறோம், வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த தொழிற்சாலை சம்மந்தமான வேலை இருக்குமானா இருக்காது. அப்போ அந்த வேலையை விட்டு வரக்கூடிய சமயமாக அது இருக்கும், ஓய்வில் இருக்கக்கூடிய சமயமாக இருக்கும். அப்போது நமக்கு அந்த தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய சங்கதிகளை இங்கிருந்து பார்க்கவும் முடியாது. அந்த சங்கதிகள் அங்கேயே விட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறோம்.
அப்படி தான் நம்மளை மாதிரியே இந்த மனசும் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்காக வேண்டி உலகம்ங்கிற தொழிற்சாலையை உண்டு பண்ணிக்குது. அந்த தொழிற்சாலையில் பார்க்கறது, கேட்கறது, அறிகிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த செயல்களை செய்யுது, இந்த தொழில்களை செய்யுது. அதன் மூலமாக அனுபவத்தை அது அடைஞ்சிக்குது. திரும்பவும் அது ஓய்வெடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த இடத்துக்கு போயிடுச்சு. அங்கே போனால் அதுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்போ மனமானது எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வில் இருக்கக்கூடிய இடம் எது? அது நாம் எப்படி நம்ம சொந்த வீட்டில் ஓய்வில் இருக்கிறோமோ அது போல் மனம் தன்னுடைய சொந்த வீட்டில் அது ஓய்வில் இருக்கும். அங்கே தான் அது அடங்கிய மனமாக இருக்கக்கூடியது. அப்போ உலகங்கிற தொழிற்சாலையில் அது அடங்கிய மனமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு தொழில் செய்யணுங்கிறதுக்காக தான் உலகங்கிற அவஸ்தையை அது உண்டு பண்ணிட்டு வந்திருக்குது. அங்கே போயிட்டு நம்ம மனசை வேலை செய்ய வேண்டான்னு சொன்னால் அது செய்யாமல் இருக்காது. ஏன்னா நான் வெளியில் வந்ததே இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறதுக்கு தான் சொல்லிட்டு அது தொடர்ந்து வேலை செய்ய தான் செய்யும். அதனால தான் ஒரு வேலை செய்யும் போதே அது 10 விஷயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதையும் செய்யலாமா, அதையும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கும். வேலை செய்யறதுக்காக தான் அது வெளியிலே வருது. அதை வெளியில் வர வச்சு வேலை செய்யாமல் அதை தடுக்கவே முடியாது. அது வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த தொழிற்சாலையை விட்டு அதனுடைய சொந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அங்கே போயிட்டு அதுக்கு எந்த வேலையும் கிடையாது. எப்படி நம்மளை தொழிற்சாலையிலிருந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் வேலை செய்யாமல் இருக்கிறோமோ அதே போல் உலகங்கிற தொழிற்சாலையிலிருந்து மனம் எங்கிருந்து வந்துச்சோ அந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கே மீண்டும் கொண்டு போகும்போது அது வேலை செய்யாமல் இருக்கும். மனம் வேலை செய்யாத அந்த இடம்தான் அந்த மனதினுடைய உற்பத்தி ஸ்தானம். அந்த இடத்துல தான் மனம் அடங்கிய நிலைமையில் இருக்கும். அதுதான் நமக்கு ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய புரோகிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தில் இருக்கும். அங்கே மனசை கொண்டு போய் நிறுத்திட்டு அப்புறமா தான் இந்த கேள்வி கேட்கணும். ஈஸ்வரன் எங்கப்பா இருக்கிறாரு, காமிச்சு கொடு அப்படின்னு சொன்னால் அவர் காமிச்சு கொடுப்பார். எப்படி நம்ம கோயில் பூசாரியெல்லாம் அந்த கருவறையில் வந்ததுக்கப்புறம் தான் ஆரத்தி தட்டை எடுத்து இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆரத்தி காமிச்சு ஒரு அடையாளத்தை பண்ணுறாரோ அதே போல் இந்த மனசை கொண்டு போய் புருவ மத்தியத்தில் வச்சதுக்கப்புறம் ஈஸ்வரன் எங்கன்னு கேட்டால் அவர் இதுதான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத காமிச்சு கொடுப்பாரு. அந்த நிலைமையில் மட்டும்தான் அவர் குருவாக இருக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்குது. அதனால் நாம் இந்த சித்த வித்தையை நாம் உணர்வதற்கான ஒரு அந்த சித்த வித்தை மூலமாக தன்னை உணர்வதற்கான ஒரு செயல்பாடு செய்யணும்னு சொன்னால் மனமானது அது வேலை செய்யாமல் புருவ மத்தியத்தில் அடங்கிய நிலைமையில் இருக்கணும். அங்கே தான் ஜீவனுடைய இருப்பிடமும் இருக்குது. ஜீவனுடைய பிறப்பிடம் அது கிடையாது, ஜீவனுடைய இருப்பிடம், ஜீவன் இருக்கக்கூடிய இடம். இது அந்த ஜீவன் எங்கே இருக்குதோ அதுதான் மனதனுடைய பிறப்பிடம். மனம் பிறந்து வந்த இடம் அது. அதனால் மனம் தன்னுடைய சொந்த பிறப்பிடத்துக்கே போகும்போது அது ஜீவனுடைய இருப்பிடமாக இருக்கும், அது ஜீவனோட சேர்ந்து இருக்கும். அதனால் அதுக்கு வேறு எந்த ஒரு தொழில்களும் தேவைப்படாமல் இருக்கும். ஏன் அங்கே வந்தால் மட்டும் எந்த வேலையும் இல்லாமல் எப்படி சும்மா இருக்குது அப்படின்னா அது இங்கே வேலை செய்கிறதே ஆனந்தத்தை அடையணுங்கிறதுக்காக தான். ஒரு காட்சியை பார்க்குறதாகட்டும், சப்தங்களை கேட்கறதாகட்டும், வாசனை முகர்ந்தறியறதாகட்டும், சுவை தறிவதாகட்டும், தொட்டறிவதாகட்டும், இதெல்லாம் அது தேவையில்லாமல் பண்ணலை. அதுக்கு தேவைங்கிறதுனால தான் பண்ணுது. அதனுடைய தேவை தான் என்ன அப்படின்னா ஆனந்தம் தான். மனம் விருப்பப்படக்கூடிய அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு தான் இங்கே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் அது இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. தன்னுடைய தேடலாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அடைவதற்காக அது ஒவ்வொரு கணமும் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் அது ஈடுபட்டு அது தொடர்ந்து இயங்கிட்டே இருக்குது. அதுக்கு தேவையான ஆனந்தம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அது எப்படி வேலை செய்யும்? நமக்கு வேலைக்கு போகாமலே பேங்க்கில் சும்மா அக்கௌண்ட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் யார் வேலைக்கு போவான்? வேலைக்கு போகிறதுனால தான் காசு கிடைக்குதுங்கிறதுனால தான் வேலைக்கு போகிறோம். நீ வேலைக்கே போக வேண்டாம் ஆனால் உன் அக்கௌண்ட்டில் தரேன்னு சொன்னால் யாராவது வேலைக்கு போகணுன்னு விருப்பப்படுவாங்களா? அதுபோல் அது எந்த வேலையும் செய்யாமல் அது சும்மா அந்த புருவ மத்தியத்தில் இருந்தாலே இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா அந்த மனம் எதிர்பார்க்கக்கூடிய ஆனந்தத்தை அது கொடுத்துருது. அதனால் அதுக்கு வெளியில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் அதுக்கு ஏற்படுறது கிடையாது. ஆனாலும் அது ஏன் ஒரு முறை அனுபவிச்சுட்டு அங்கேயே இருக்கிறது இல்லை அப்படின்னா பழக்கம்னு ஒன்று இருக்குது இந்த மனசுக்கு. அது அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும், திரும்ப ஓடி வந்துடும். நீங்கள் அந்த சுகத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு சம்யோகம் மூலமாகவோ இல்லை ஒரு யோகம் மூலமாகவோ ஆனந்தத்தை அங்கே தொட்டு உணர்த்தி கொடுத்துட்டா இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி அது அங்கே இருக்காது. பழக்க தோஷத்தில் திரும்ப வெளியில் தான் வரும். திரும்ப அதை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் பழக்கப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இந்த மனதனுடைய பிரச்சனையாகவே இருக்குது. அது ஒரு மாடு மாதிரி. நாம் ஒரு சந்தையிலேருந்து ஒரு மாட்டை விலை பேசி வளர்த்தலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. அதை கட்டி வைக்காமல் விட்டுட்டோன்னு சொன்னால் அது எங்கே வளர்ந்துச்சோ அங்கேயே திரும்பி ஓடி போயிடும். ஏன்னா அந்த மாட்டுக்கு நாம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது. இவன் எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான்னு தெரியலையே, நம்மளை அன்பாக பார்த்துக்குவானா, இல்லை விவசாயம் பண்ண சொல்லி மேலே
இந்த உழுகிற இதெல்லாம் தூக்கி போட்டு நம்மளை வேலை ஃபுல்லாக வாங்கிட்டு சாப்பாடு போடாமல் விட்டுருவானா, நம்மளை கவனிக்காமல் இருப்பானா, இல்லை அடிமாட்டு விலைக்கு வேற யாருக்காவது விற்று கசாப்பு கடைக்கு நம்மளை அனுப்பிடுவானா, இப்படி ஒரு பயம் கூட அந்த மாடுக்கு இருக்கும். அப்போ அது வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், அதை கட்டி போட்டு அதுக்கு அரவணைப்பை கொடுத்து அதுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்யும் போது ஒரு நாள் அந்த மாடுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இவன் நம்மளை அடித்து சாப்பிட்றதுக்கு கொண்டு வரல, இவன் நம்மளை வேலை அதிகமாக வாங்கிட்டு கொடுமைப்படுத்த கூட்டிகிட்டு வரல, நம்மளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான்னு எண்ணம் அந்த மாடுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கட்டை அவுத்து பாருங்கள், அது அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் காம்பவுண்டு செவரில் இருக்கக்கூடிய கேட்டெல்லாம் கூட திறந்து வச்சிடலாம். அது எங்கேயாவது வெளியில் காத்தோட்டமாக போய் மேய்ஞ்சிட்டு வந்தாலும் திரும்ப அங்கேயே வந்துடும், திரும்ப அந்த இடத்துக்கு போகாது. அதுக்கு நம்பிக்கை ஏற்படுற வரைக்கும் நாம் கட்டி போட்டு அதுக்கு அந்த அரவணைப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல தான் நம்மளுடைய மனசும். முதல் தடவை கொண்டு போய் புருவ மத்தியத்தில் விட்டோன்னு சொன்னால் அதுக்கு நம்பிக்கை வராது. அதுக்கு ஆனந்தம் கிடைச்சாலும், அந்த ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சாலும், அந்த ஒரு நேரம் சாப்பாட்டில் அந்த மாடு மனம் மாறுறது கிடையாது. தொடர்ந்து பழக்கப்படும் போது தான் மாறுது. அதுபோல் ஒரு முறை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தினால அதை நம்பி அங்கேயே இருக்காது. ஒவ்வொரு முறையும் அதை கொடுக்க தான் அதில் பழக்கம் ஏற்பட்டு அது அங்கேயே நம்பிக்கையோட இதுவே போதும், நமக்கு இங்கே தான் இருக்குது, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனமானது உள்ளுக்குள்ளாரே அடங்கிய நிலைமையிலேயே பர்மனண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம அது வெளியில் போய் இருக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம உள்ளுக்குள்ளார இருக்க வச்சு பழக்கப்படணும். அது வரைக்கும் நாம் பொறுமையாக அந்த மாடாக இருக்கக்கூடிய அந்த மனசை பத்திரமாக அங்கே கட்டி வச்சு அதை அங்கேயே இறுக்கி பிடிச்சி நம்ம இருந்து பழக்கப்படுத்தணும். அப்படி ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வரும்போது தான் அது எப்போவுமே அடங்கிய மனமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போது அதனுடைய மனதினுடைய உற்பத்தி ஸ்தானமாக, அதனுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய இருப்பிடத்தில் அது அங்கே போகும்போது, ஜீவனோடு இரண்டரை கலக்கும்போது, அது ஜலமும் உப்புமாக ஒன்றில் ஒன்று கரைந்து போகும்போது அங்கே ஆனந்தம்ங்கிறது அந்த மனதிற்கு கிடைக்கிது. எப்பெல்லாம் அது அந்த ஜீவனை போய் தொடுதோ அப்பெல்லாம் அது ஆனந்தத்தில் தான் இருக்கும். அது ஸ்திரீ புருஷ சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய சம்யோக சமயத்தில் அது கண்ணிமைக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு யோகிகள் தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளாரே நிலைப்பட செஞ்சு ஜீவன்லேயே ஐக்கியம் செய்யக்கூடிய நிர்விகல்ப சமாதி நிலைமைன்னு சொல்லக்கூடிய ஜீவேஸ்வர் ஐக்கியங்கிற நிலைமையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த மனமும் ஜீவனும் ஒன்று சேருதுன்னு சொன்னால் அங்கே ஆனந்தம்ங்கிறது கிடைக்கவே செய்யும். அதனால தான் நம்மளை ஆனந்தத்திலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். நாம் திரும்பவும் எப்போ அதே ஆனந்தத்திலே லயிக்கிறோமோ, ஆனந்தத்திலிருந்து பிறந்த நாம் திரும்ப ஆனந்தத்திலே எப்போ நம்ம சேர்றோமோ அப்போ நம்ம சைக்கிள் ஃபுல்லாயிரும். அதில் நாம் சேராத வரைக்கும் அந்த சைக்கிள் ஆனது ஃபில் ஆகிறது கிடையாது, அது முழுவதும் முடிஞ்சு போகிறது கிடையாது. அது கண்டினியூட்டியாக வரக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணணும்னு சொன்னால் செத்து போகாமல் இந்த மனதை கொண்டு போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்திலே ஐக்கியப்படுத்தணும். அதுக்கு அடங்கிய மனமாக அதை இருக்க வச்சு பழக்கப்படுத்தணும். அதுக்கு தான் நமக்கு இந்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த டாபிக் முழுவதும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அத்தியாயம். ஒரு அத்தியாயத்தில் ஒரே விஷயத்தை பற்றியே தான் சாமி சொல்லியிருப்பார். 2ஆம் அத்தியாயத்தில் மனதனுடைய இருப்பிடத்தை பற்றி. மனதனுடைய 2 நிலைமைகள் இருக்குது. அதில் ஒரு நிலைமையில் அடங்கிய மனமாக இருக்குது. அந்த அடங்கிய மனமாக இருக்கக்கூடிய இருப்பிடம் இதுதான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 உதாரணத்தை மூலமாக அவ்வளோ டீட்டெயில்டாக புரிய வைக்கிறார். காரணம், நம்முடைய மனம் அங்கே கொண்டு போய் சேருவதற்கு தான் நாம் இந்த வித்தையை பண்ணுறோம். ஸோ நம்முடைய கோல், நம்முடைய இலக்கு அந்த மனமானது உற்பத்தி ஸ்தானத்தில் ஐக்கியப்பட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான். அது எங்கே ஐக்கியப்படணும் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே கவனத்தை வைக்க முடியும். அங்கே கவனத்தை வைக்காமல் இந்த மனசை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறதுங்கிறது முடியாது. ஸோ இந்த தியரியை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் எங்கே போய் இந்த மனசை சேர்க்கணுங்கிறத நம்ம முதல்ல கிளியராக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அத்தியாயம் முழுக்க சாமி இந்த ஒரே விஷயத்தை பேசுனதுக்கு காரணம். நம்முடைய மனதை குரு தன்மையை அடைய வச்சு அதுக்கப்புறம் அந்த கேள்வியை கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி சொன்னது. ஸோ இதுதான் இந்த 2ஆம் அத்தியாயத்தினுடைய அந்த மனதனுடைய இருப்பிடம்ங்கிற ஒரு நிலைமையில் அவர் சாமி சொன்ன விஷயமா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது. ஸோ இதோட 2ஆம் அத்தியாயம் முடிஞ்சது. இது இந்த வாரம் ஃபுல்லாகவே 2ஆம் அத்தியாயம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கான கேள்விகளை நாளைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் ரெடி பண்ணி நான் அனுப்புகிறேன். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து பகிர்ந்துக்கலாங்க. சௌந்தரியம்மா. ஐயா குதம் சொன்னீங்க இல்லையா, அண்ணாக்கு மேல இருக்க 2 ஹோல்ஸ்,
இப்ப நம்ம அண்ணாக்குக்கு மேல இருக்க 2 ஹோல்ஸ் வழியா மேல போய் முடியிற இடம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதுவும் மூக்கோட ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது முடியிற மேல புருவ மத்தியத்துக்கு கீழே போகும். இந்த ரெண்டும் அந்த ரெண்டும் சேர்ற இடத்துக்கு அதுக்கு பேர் என்னங்க ஐயா? இல்லைம்மா, அது வந்து புருவ மத்தியத்தினுடைய கீழ்பாகத்தில் இந்த குதம்ங்கிற இடத்துல இருந்து மேலே போய் அது திரும்பி கீழ்முகமாக இறங்கி வர்ற ஒரு பாகத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம மேலே போகக்கூடிய சுவாசம் அது நேராக மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அது புருவ மத்தியம். அதுக்கு அது ஏன் மேலே போகலை அப்படின்னா அந்த புருவ மத்தியத்துக்கு கீழே வந்து ஒரு கேட் இருக்குது, அது அடைச்சிருக்குது. அது அடைச்சதுனால இந்த சுவாசம் மேல்நிலையாக போகாமல் அது திரும்பி மூக்கின் வழியாக கீழ்முகமாக இறங்கி வருது. ஸோ அது அடைச்ச இடம் எதுன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? இல்ல இப்ப இப்ப இந்த 2 ஹோல்ஸ்க்கு பேர் தான் குதம் இல்லையா? ஆமா, இந்த 2 ஹோல்ஸ்க்கு தான் குதம். ஆமா. அப்ப அந்த மேல இருக்கிற அந்த அமைப்புக்கு இல்ல, அதுதான் மூக்கினுடைய துவாரம் தான் அது. ஓகே 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 ஓகேங்களா? இப்போ நேர் மூக்கு அந்த அண்ணாக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநாக்குக்கு மேலே 2 ஹோல் இருக்கும். அதுதான் சாமி வந்து குதம்ங்கிறாரு. அதுக்கு மேல நீங்க அதை திரும்பி வரக்கூடிய அந்த பாகம் தான் மூக்கினுடைய தொடக்கம். அது அங்கேயும் மூக்கினுடைய துவாரம் தான் இருக்குது. சரிங்கய்யா சரிங்கய்யா. இப்போ இந்த குதம் குய்யன்னு சொல்றாங்கல்லங்கய்யா? ஆமா, அது சித்தர்கள் வந்து அந்த குய்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சாமி வந்து 2 துவாரங்களுக்கும் குதம்ங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சித்தர்கள் அதே 2 துவாரங்களுக்கும் வெவ்வேறு பெயர்களாக குதம் குய்யம் அப்படின்னு 2 பெயர்களாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சாமி 2க்குமே ஒரே பெயர் தான் நீங்க அழைச்சிருக்கிறாரு. சரிங்கய்யா சரிங்கய்யா. தேங்க்யூ ஐயா. நன்றி. நமஸ்காரம். துரை குரையா, அந்த மூக்கு வழியா அந்த காத்து வர்றதுக்கு எது தடையா இருக்குன்னு சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ளேயே தடையாயிடுச்சு. ஓகேங்க. அந்த புருவ மத்தியத்துக்கு கீழே ஒரு கேட் இருக்குது, ஒரு அடைப்பு. அதுதான் அந்த புருவ மத்தியத்துக்குள்ளார நாம் நுழையிறதுக்கான வாசல். அது அந்த வாசலுக்கு பேர் தான் பிரம்மரந்திரம் அப்படின்னு பேர். அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கணும் அப்படின்னு சொல்றதும் அந்த வாசல் தான். இப்போ நாம கதி அபியாசம் பண்ணும்போது சுவாசம் நம்மள இருந்து வெளியில போகுதா உள்ளாரே இருக்குதா? வெளியில தான் போகுது. ஏன்னா நமக்கு அந்த சரியான மேல்கதிங்கிறது இன்னும் கிடைக்கல. அந்த மேல்கதி கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வெளி சுவாசம் இல்லாமல் நம்மளால் இந்த பயிற்சி செய்ய முடியாது. நாம் செய்யக்கூடிய பயிற்சியில் சுவாசமானது வெளியில் போகவே செய்யும். ஏன்னா பிரம்மரந்திரம் இன்னும் திறக்கப்படலை. அதுக்கு தேவையான அந்த மேல்கதிங்கிறது நமக்கு இன்னும் கிடைக்கல. ஒருவேளை நமக்கு பிரம்மரந்திரம் திறந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மூக்கின் வழியாக சுவாசம் வரவே வராது. நாம் எடுக்கக்கூடிய சுவாசம் நேராக புருவ மத்தியத்தை நோக்கி மட்டும்தான் போகும். அது வளைஞ்சு இந்த மூக்கின் வழியாக வராது. அப்படி வளைஞ்சு வர்றதுக்கு காரணம் அங்கே பிரம்மரந்திரம்ங்கிற கேட்டு மூடி இருக்கிறதுனால தான். அது மூக்கினுடைய தொடக்க பாகத்துக்கு மேல் புறமாக இருக்குது. 2 இமைகளுக்கு மத்தியத்தில் அது இருக்குது அந்த கேட்டு. இப்போ நமக்கெல்லாம் கேள்வி வருது இல்லையா, நிறைய சந்தேகங்கள் வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு காரணமே இந்த சுவாசமானது மேல் புறமாக ஏறி போகாமல் அது வளைஞ்சு மூக்கின் வழியாக வர்றதுனால தான். அப்படி வரும்போது அந்த காற்றினுடைய பாதையை கவனிச்சு பாருங்க, கொக்கி மாதிரி இருக்கும். சைடு வீவா ஒருத்தனை நிக்க வச்சு அந்த சுவாசம் போகக்கூடிய அந்த பகுதியை நீங்க வரைஞ்சு பார்த்தீங்கன்னா மூக்கின் வழியாக வெளியில போறதுல இருந்து அது புருவ மத்தியத்துக்கு போய் திரும்ப கீழே இறங்கி அது லங்ஸுக்கு வர்ற அந்த ஒரு டயக்ராமை போட்டு பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி ஒரு டயக்ராம் வருதா, வளைஞ்சு வருதா கொக்கி மாதிரி. அந்த கொக்கியத்தான் நம்ம முன்னோர்கள் கேள்விக்குறி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அங்கே வச்சாங்க. சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், தீரவே தீராது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கறதுனால இதை நான் சொல்லலை, நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த சுவாசமானது மூக்கின் வழியாக வளைஞ்சு லங்ஸுக்கு கீழே இறங்கி வர்றதுனால, அது கொக்கி மாதிரி வர்றதுனால. அதுக்கு பதிலாக பிரம்மரந்திரத்தை திறந்து இந்த சுவாசத்தை நேராக மேலே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேர்கோடு கீழே ஒரு புள்ளி. அது என்ன குறி அப்படின்னா ஆச்சரியக்குறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. நமக்கு கேள்வியே இருக்காது, ஏன்னா கேள்வி கேட்காமலே பதில் கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? கேள்வி கேட்காமலே ஒரு பதில் நம்மளை தேடி வந்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? கேள்விகளே இல்லாமல் பதில் மட்டுமே கிடைச்சிட்டே இருந்தா எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும்.
அப்படி தன்னுடைய சுவாசத்தை பிரம்மரந்திரத்தை திறந்து மேல்முகமாக மாற்றினவங்களுக்கு பதில்கள் மட்டுமே கிடைக்கும். அந்த பிரம்மரந்திரம் மூடி இருக்கிற வரைக்கும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் படித்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் திங்க் பண்ணி பார்த்து ஒவ்வொன்றையும் நான் அடிக்கடிக்கு புரிஞ்சுக்கிறது இருக்குது. ஏன்னா பிரம்மரந்திரம் இன்னும் திறக்கப்படலை. அது திறந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு எந்த கேள்வியும் வராது. அது நேராக ஆச்சரியக்குறியாக இருக்கும். அது திறக்கிற வரைக்கும் கொக்கி போட்டு ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு கேள்விக்குறியாக மட்டுமே இருக்கும். அந்த கேள்விக்குறிக்கு காரணம் சுவாசம் வெளியில் போகிறதுனால. ஆனால் பிரம்மரந்திரம் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அங்கே அடைச்சிருக்கிறது பிரம்மரந்திரம். அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிறதுக்கு தான் நம்ம சுவாசத்தை மேலே கொண்டு போகணும், நீளமாக கொண்டு போகணும், மெதுவாக கொண்டு போகணும், அதை அந்த நிஷ்டைங்கிற ஒரு நிலைமையில் போய் நிறுத்தணும்னு சொல்கிறதுக்கு காரணம். இப்போ நம்ம இயல்பாக சுவாசம் எடுக்கும்போது அது வாயு இல்லைங்களா? நார்மலாக ஒரு கதி மேலே கீழே நடத்துகிறோன்னு சொன்னால் அதுக்கு பேர் வாயு. ஏன்னா சுவாசம் வெளியில் தான் போகுது. ஆனால் சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி மட்டும்தான் பிரம்மரந்திரத்தோடு தொட்டுக்கொண்டே இருப்பதுன்னு சாமி சொல்கிறார். அந்த சமீரணங்கிற கதி தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதின்னு சொல்கிறார். அப்போ நமக்குள்ளார சமீரணன் ஓடும்போது நம்மளுடைய நிலைமையும் தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். பகல்லையே நாம் பகல்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே அந்த கதி ஓடிச்சுன்னு சொன்னால் நமக்கு வெளி விவகாரங்கள் ஈடுபட முடியாது, வெளி விவகாரங்கள் தெரியாது. ஏன்னா சுவாசம் வெளிமுகமாக போகாமல் உள்ளுக்குள்ளாரையே மேலுக்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் எந்த அவஸ்தையும் உணர முடியாது. அப்போ மனமானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். அது முழுவதும் ஐக்கியமாகும் போது அது ஆனந்தத்தை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்திக்கும். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் சேகர் ஐயா. இந்த இந்த பிரம்மந்திரம் கேட்டுன்றீங்களே, ஆமாங்க, அது ரொம்ப மெலிசா இருக்குமோ? அதனுடைய துவாரம் துவாரத்தை பற்றி பேசும்போது அது ரொம்பவும் குறுகிய துவாரம் தான். அது ரொம்ப சின்ன துவாரம், ஊசி முனை வாசலுக்குள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லுவார்னா, ஒரு என்னங்க ஒட்டகம் நுழைய முடியாதுன்னு சொல்லுவது. அது ஆன்மீக பயணத்தில் பணக்காரங்க ஐஸ்வர்யவான்கள் வெளியில தான் சொத்து இருக்குதுன்னு நினைக்கிறவங்க உள்ள வர முடியாதுங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக அவர் சொல்லியிருப்பாரு. இவர் இடுக்கண் வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இடு கண், அந்த கண்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்கும், அதன் வழியாக உட்பிரவேசியுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். அதைய கண்மலை அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். நாம புருவங்களை மத்தியப்படுத்தி புருவ மத்தியம்னு நாம சொல்றோம். அவர் கண்களை மையப்படுத்தி கண்களுக்கு மத்தியம், அதுதான் கண்மலை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆமா, அப்போ கண்களுக்கு மத்தியத்துல முகடு மாதிரி ஒரு பாகம் இருக்கும், அங்க போங்க அப்படின்னு. அப்போ அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பூமியில உங்களுக்கு எந்த ஒரு சொத்துக்களையும் சேர்த்து வைக்காதீங்க. அங்க பூச்சியோ துருவோ அரிக்கும், திருடர்கள் அங்க திருடுவாங்க. பரலோகத்திலே உங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ திருடர்களோ இந்த தொந்தரவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் என்ன சொல்லுவார்னா, நம்மளுடைய வஸ்துக்கள் எங்கேயோ நம்முடைய மனமும் அங்கேயே இருக்கும் பார். எனக்கு எது என்னுடைய சொத்துன்னு நான் நினைக்கிறேனோ அங்கதான் என் மனசு இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். ஏன் நீங்க சொன்ன ஒரு உதாரணம் இதுக்கு முன்னாடி, ஒரு ஊசியினுடைய காதில் ஒட்டகம் நுழைவதை விட ரொம்பவும் கடினமானது ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பதுன்னு சொல்லியிருப்பார் அந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஒரு பணக்காரன் ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறதுங்கிறது ஒரு ஊசியினுடைய அந்த ஓட்டையில நூலை கோர்க்கறதுக்கே நம்ம படாத பாடுபடுவோம், அதுக்குள்ளாரையே நமக்கு ஒரு வழி ஆயிடுவோம். ஆனால் அதுக்குள்ளார ஒரு ஒட்டகத்தை நுழைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட அதிகமான கஷ்டம் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதுன்னு. எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு? அப்போ இவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையான்னு கேட்டால் தகுதி இல்லை தான். எதன் அடிப்படையில் அவர் அதை சொல்கிறாருன்னா, அவங்க சொத்துக்களாக நினைக்கிறது, தன்னுடைய வஸ்துக்களாக நினைக்கிறது, தான் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் தன்னுடைய பேரும் புகழுமாக இருக்கிற பட்சத்தில் அவர்னால உள்ளுக்குள்ளார வர முடியாது. அவர் மனம் அந்த வஸ்துவுக்கு பின்னாடியே தான் போயிட்டு இருக்கும், வஸ்துக்களை மட்டுமே மனம் நினைச்சிட்டு இருக்கும். ஆனால் எப்போ அவர் தன்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய சுக்கிலம்தான் தன்னுடைய உண்மையான சொத்துங்கிறத அவர் உணர்றாரோ,
வெளியில நம்ம சம்பாதிச்சு வச்சதெல்லாம் நம்ம சொத்து கிடையாது. அவனுடைய சுக்கிலமே சொத்து அப்படிங்கறத அவர் எப்ப உணர்றாரோ அப்போ அவர் இது எல்லாத்தையுமே பெருசுப்படுத்த மாட்டார். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க மாட்டார். அவர்னால உள்ள நுழைய முடியும். அப்படி ஒருத்தர் அந்த ஒரு உதாரணத்தை அவர் சொல்லும் போது ஒருத்தர் அந்த நேரத்தில் எனக்கு உபதேசம் கொடுங்கன்னு இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்டு நிற்பார். அவர் வரி வசூல் பண்ணக்கூடியவர். அவர் ரொம்ப பெரிய ஒரு ஐஸ்வர்யவானா இருப்பார். ஏன்னா அவர் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் அவர் ராயன்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவுக்கு மிச்சத்தை தான் கொடுப்பார். அவர் கொஞ்சம் ஆட்டையை போட்டு அவர் பணக்காரனாக இருப்பார். அவர் எனக்கு உபதேசம் வேணும்னு சொல்லி கேட்பார். அப்போதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, உனக்கு உண்டான யாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அதுக்கப்புறம் நீ என்னை பாரு அப்படிம்பார். அவர் போனவன் திரும்பி வரவே மாட்டான். அப்பதான் சீடர் கேட்பாரு, ஏன் இவர்கிட்ட நீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறப்பதான் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். ஒரு ஊசியினுடைய ஓட்டைக்குள்ளார அந்த காதுக்குள்ளார ஒரு ஒட்டகத்தை நுழைக்கிறது எவ்வளோ கடினமோ அதை விட கடினம் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ஏன்னா அவனுடைய மனசு உள்ளுக்குள்ளார போகாது, அது வெளியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மேலேயே இருக்கும். இந்த உலகத்தில் அவங்க இன்பங்களால் தலைச்சிருப்பாங்க, இதுதான் இன்பம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த இன்பத்தை மிஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வர முடியாது. இங்கே இல்லவே இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்க, மாயா சமுத்திரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு ஒருத்தன் இங்கே புலம்பிட்டு இருக்கிறானோ அவன் தான் வேற எங்கே இன்பம் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி உள்ள வருவான். அதனால இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருப்பார், வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்லியிருப்பார். இங்கே யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, இங்கே இன்பம் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்கள்லாம் பாக்கியவான்கள் தான். அந்த இயற்கை மாயை சரியான லெசனை உங்களுக்கு எடுத்துருச்சு. இங்கே இல்லைங்கிறத அது வெளிப்படுத்திடுச்சு. நீங்கள்லாம் பாக்கியம் செஞ்சவங்க, நீங்கள்லாம் உள்ளே வர்றதுக்கு தயாரானவங்க, தகுதியானவங்க அப்படிங்கிறதையும் அவர் அங்கே சொல்லியிருப்பார். நன்றிங்க, நன்றி. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களாங்க ஐயா? ஐயா சேகர் ஐயா. ஐயா, இப்போ துவார பாலகர்களும் அந்த குதம் சொல்ற ரெண்டும் ஒரே இதாங்க? ஆமாங்க, ஆமா ஆமா. சரிங்க. இந்த விஷ்ணுனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இடம் விஷ்ணு இருக்கக்கூடிய இது, இப்போ சிவனுக்கு கைலாயம்னு சொல்றாங்க, விஷ்ணுவுக்கு வைகுண்டம் வைகுண்டம் வைகுண்டம். ஸோ அந்த இடமும் அதுதான். அந்த வைகுண்டம்ங்கிறது தான் நாம் சாமி அதை அக்னி குண்டம்னு சொல்லியிருப்பார். அங்கே தான் பிரம்மா உட்காந்து யாகம் வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பார். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 துவாரகர்கள் அங்கே இருக்கிறதாக, காவலுக்கு இருக்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அவங்க அனுமதி இல்லாமல் உள்ள என்னங்க அதுக்கு துவார பாலகர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது துவாரம் அப்படின்னாலே அங்கே என்ன அர்த்தம், ஓட்டைன்னு தான் அர்த்தம். ஒரு துளை இருக்குது. ஆமாம் 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 ஆமாம். அந்த வாசலைத்தான் அவங்க துவார பாலகர்கள்ங்கிறாங்க. அவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்கள நீங்கள் சமாளித்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே போக முடியும். அவங்கள மீறி நீங்கள் உள்ளே போக முடியாது, அவங்கள நீங்கள் சமாளிக்கணும். ஸோ அதைத்தான் அவங்க அங்கே ஒரு வடிவமாக அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு அடையாளமாக. நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களாங்கய்யா? பிரேம்குமார் ஐயா. ஐயா ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இந்த சுக்கிலம் சொல்றீங்க இல்லையா, ஆவியாதான் சுக்கிலம் சொல்றீங்க. ஆனா சித்தர்கள் பாட்டுல ஜோதி, விந்து, நாதம், சுக்கிலம்னு அந்த படிநிலைய சொல்றாங்க. இதுல சுக்கிலம்ன்றது கடைசியா தான் வருது, அது பிரம்மம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த மீதி இருக்கிறது 2 இருக்கு இல்லையா, அது சாமிக்கு சொல்லியிருக்காரு. அதனுடைய பரிமாணங்களை தான் அவங்க பேசுறாங்க. இப்போ அதே சுக்கிலத்தை தான் மனம்னு சொல்றோம், அதே சுக்கிலத்தை தான் நாம வாயுன்னு சொல்றோம், அதே சுக்கிலத்தை தான் பிரகாசம்னு சொல்றோம். ஸோ அது வேற வேற டைமென்ஷன்ல அது பரிமாணத்தை மாற்றிட்டு தான் வேலை செய்யுது. ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அதுக்கு தகுந்த ஒரு பரிமாணத்தை அது அடையுது. அது வெறும் சுக்கிலமாகவே இருந்துச்சுன்னு சொல்லி. ஆமா ஆமா ஆமா. இப்ப சுக்கிலமாகவே இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சுக்கிலத்தினால எதாவது பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியுமா? வாய்ப்பில்லை. அது மனமாக பரிமாற்றம் அடையணும். வெறும் மனமாக மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அதனால எதையுமே அறிய முடியாது. அப்போ அது வாயுவாக மாற்றம் அடைஞ்சு அது
புலன்கள் வழியாக வெளியில வரணும். அப்ப அது முருகப்பெருமான் பாடும் போதியா நாத விந்து கலாதி நமோ நமன் சொல்லி பாடியிருப்பாரு அருணகிரிநாதர். இந்த அதுல இந்த ரெண்டே தான் யூஸ் பண்றாரு. அதுக்கு மேல இருக்கிறதையும் யூஸ் பண்ணல, கீழே இருக்கிறதையும் யூஸ் பண்ணல. அதனாலதான் கொஞ்சம் குழப்பமா இருந்தது. நாதம் அப்படின்னா தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம்? சவுண்ட், சப்தம். இப்போ மனதனுடைய இன்னொரு டைமென்ஷனும் சப்தம் தானே. சப்த ரூபமாக மனம் வெளியில வர்றதா சாமி சொல்றாரு இல்லையா? சப்தம் ஈக்குவல் டு சக்தி, சக்தி ஈக்குவல் டு சப்தம், சக்தி இல்லையல் சப்தம் இல்லை, சப்தம் இல்லையல் சக்தி இல்லை அப்படின்னு சரஸ்வதியை பத்தி பேசும்போது சொல்லியிருப்பார். அது படிச்சிருக்கிறீங்களா? அப்போ சப்த ரூபமாக போறதும் அதே சக்தி தான் இல்லைங்களா? இப்ப நீங்க நாதம்னு சொன்னதை இப்ப நம்ம என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது? மனமாக தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்தபடி அதுக்கு வேற வேற பெயர் இருக்கே தவிர ஒரே பொருள் தான். அது வேலை செய்யறதுக்கு தகுந்தபடி வேற வேற பெயர்ல இருக்குது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் நல்லா படிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்போ நான் வெளியில் வேலை செஞ்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு வரேன், என்னுடைய ப்ரொஃபஷனல் வேறு. ஆனால் நான் ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு டியூஷனும் நடத்துகிறேன் ஈவினிங்கு. அப்போ பகல் முழுவதும் நான் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்து அந்த பாடம் சொல்லித்தர்ற நேரத்தில் நான் யாராக இருப்பேன்? ஒரு டீச்சராக மாறிடுவேன் இல்லையா? ஸோ எனக்கே இப்போ இன்னொரு டைமென்ஷன் கிடச்சிரும் இல்லையா? நான் செய்யக்கூடிய செயலை பொறுத்து என்ன டீச்சர்னு கூப்பிடுவாங்க, அங்கே மேனேஜர் சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சுக்கிலமும் அது ஒரே டைமென்ஷனில் இருக்கிறது கிடையாது. அது மனமாக மாறும், சப்தமாக மாறும், வாயுவாக மாறும், அதுவே தான் அகங்காரமாக மாறும், அந்த சுக்கிலமே தான் ஜீவனாகவும் மாறும். அதே சுக்கிலம் தான் பிரம்மம்னு சொல்லியிருக்கிறாரு, பிரம்மஸ்வரூபம் சுக்கிலம்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரே வஸ்து தான். ஆனால் அது அந்த சுக்கிலம்னு நாம் சொல்கிற அந்த லிக்விட் ஃபார்மும் உண்மை கிடையாது. அதுவும் நமக்கு அது அது அதுதான் அதனுடைய ஸ்தானம்னு சொல்ல முடியாது, அதனுடைய குணம் அதுதான்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க அந்த லிக்விடே அது உறிஞ்சி இழுத்துக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா சூரியன்? ஆமா ஆமா ஆமா. அப்போ அப்படின்னு பார்த்தா ஜோதி தான் எல்லாத்துக்கும். ஆமா. இப்ப அது உறிஞ்சி எடுத்துட்டா அந்த லிக்விட் என்னவா மாறும்? அது ஜோதியில தான் அது கலந்து போகுது இல்லைங்களா? இப்போ ஒரு தண்ணியை சூடு பண்றோம், தண்ணி குறைஞ்சிட்டே வருது. அப்போ குறைஞ்ச தண்ணியெல்லாம் என்னவா மாறி இருக்கும்? ஆவியா மாதிரி மேல போயிருக்கும். அது ஒண்ணு வாயு ரூபமா இல்லைங்களா? வாயு ரூபமா மாற்றம் அடைஞ்சு அது கலந்து இருக்கும். அப்ப அந்த வாயு ரூபமாக அதை மாற்றி தான் அதை இருக்கிற இடத்த சூரிய ஒளியை கொடுத்து அந்த ஒளியினுடைய உஷ்ணத்துல மேலும் அதை ஆவியாக்கி வாயு ரூபமாக மாற்றி தான் அது தனக்குள்ளார அதை எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கிட்டதை திரும்பவும் சுக்கிலமாக மாற்றி அதை வச்சுக்குது. அதை டிராவல் பண்ணுறதுக்கு அது சுக்கிலமாக இருந்தால் டிராவல் பண்ண முடியாது. வாயு தான் உடம்பு முழுவதும் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லைங்களா? பிளட்டுக்குள்ளாரையே அதுதான் ஓடிட்டு இருக்குது. உடம்பு முழுவதும் அந்த காலி இடங்கள்ல வாயு தான் நடமாடிட்டு இருக்குது. அப்போ வயிற்றுல உண்டான சுக்கிலத்தை முதல்ல எரிய செஞ்சு அதை வாயு ரூபமாக மாற்றி அது தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் மீண்டும் அது என்ன பண்ணுதுன்னா அந்த வாயு ரூபத்தை சுக்கிலமாகவே மாற்றிக்கும். அப்படிதான் இந்த குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்தை அதை தாண்டி புருவ மத்தியத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லுவாங்க? பாயு அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அங்கிருந்து சுக்கிலமானது பாய்ந்து வருவதனால் அதுக்கு பாயு என்று பெயர்னு சொல்லியிருப்பார். அந்த பாயுங்கிற பாகத்துக்கு கீழே தட்டு மாதிரி உபஸ்தம்னு ஒரு பாகம் இருக்கும், அங்கே தான் சுக்கிலமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே லிக்விட் ஃபார்மில் அந்த சுக்கிலமானது அங்கே தான் இருக்குது. சம்யோக சமயத்தில் அந்த சுக்கிலத்தை தான் ஜீவனை தொடும்போது சுக்கிலத்தை சேர்த்தி அந்த மனமானது எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்கிறார். அப்போ வயிற்றுலேயும் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய சுக்கிலம் புருவ மத்தியத்தில் லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஆனால் இது ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும் வாயு ரூபமாக அந்த அக்னினால் எரியப்பட்டு அது வாயு ரூபமாக போய் திரும்ப அதே லிக்விட் ஃபார்மில் அது மாறிக்குது. அப்படிதான் அது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் புருவ மத்தியத்தில் அதே சுக்கிலமாகவே அங்கே மாறுறதுக்கு ஒரு காரணமாகுது. அப்ப அதுதான் வந்து இந்த விந்து கட்டுறதுன்றது சொல்றீங்க? ஆமா. இப்ப அந்த சுக்கிலமானது அதுல நீர்த்தன்மை இருக்கும் இல்லைங்களா ஒரு சுக்கிலத்துல. இப்ப 6ஆம் அத்தியாயத்தினுடைய இறுதி பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் உண்டாகிறது எப்படி, ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறது எப்படி, சரும வித்தியாசங்கள் ஏற்படுறது எப்படி, ஜாடை வித்தியாசங்கள் வர்றது எப்படியெல்லாம் விவரம் சொல்லிட்டு இறுதியாக சுக்கிலத்தை பற்றி பேசியிருப்பார்.
ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே சுக்கிலம் உண்டு. ஆனால் ஒரு வித்தியாசம், பெண்களுடைய சுக்கிலம் கெட்டியாக இருக்கும். ஏன்னா அதில் ரத்தமோ நீரோ கலக்கிறது கிடையாது, தனித்தனியாக வந்து விழுகும். ஆண்களுடைய சுக்கிலம் திரவ ரூபமாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதில் ரத்தமும் நீரும் சேர்ந்தே இருக்குது. அப்போ சுக்கிலத்தினுடைய தன்மையே கெட்டியாக இருக்கிறது தான். அதுதான் அதனுடைய எக்ஸாக்டான ஒரு தன்மையே. அதில் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரத்தமும் அதே லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய தண்ணியும் சேரும்போது அந்த கெட்டியாக இருக்கிறதும் மேலும் தண்ணியாகத்தான் மாற்றம் அடையுது. அப்படி அது நீர்த்தன்மையில் இருக்கிறதுனால தான் சுலபமாக இறங்கி வந்துடுது. ஒரு சாய்வான இடத்துல தண்ணியை ஊற்றணும்னு சொன்னால் அது பாட்டுக்கு ஓடிட்டு தானே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது இல்லையா, ஒரு இறக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல. ஆனால் அதே இறக்கமாக இருக்கிற இடத்துல ஒரு பஞ்சாமரத்தை கொட்டி பாருங்க, அது ஒழுகி போடுமா இல்லை அப்படியே நிற்குமா? கெட்டியான ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு தயிரை ஊற்றி பாருங்க, அந்த நீர்த்தன்மை இருந்தால் தானே அது ஓடும். நீர்த்தன்மை இல்லைன்னா அது போட்ட இடத்துல அப்படியே தானே இருக்கும் இல்லைங்களா? இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப நம்ம வாசி பண்றதுன்றது நம்ம அந்த சுக்கிலத்தை வந்து குளிர்விக்கிறோம் அப்படிதானே? குளிர்விக்கிறது கிடையாது, இல்ல இல்ல, சுக்கிலத்தை இருக்கக்கூடிய உரிக்கிறோம் இல்லையா? ஆமா, குளிர்விக்கிற மாதிரி தானே? இல்ல 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 இல்ல, சுக்கிலத்துல இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையை ஆவியாக்குறது தான் நாம செய்யக்கூடிய வாசியினுடைய வேலை. சரிங்களா? அதுல இப்போ ஒரு தண்ணி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நீங்க நல்லா சுண்டா வச்சீங்கன்னா, நம்ம குழம்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாம்பார் இருக்குது, சாம்பாரை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாகி போச்சுன்னா அந்த சாம்பார் என்னவா இருக்கும்? கெட்டியாயிட்டே வரும் இல்லையா? கெட்டியாயிட்டே வரும் தானே? அது கெட்டியாக கெட்டியாக என்ன ஆகும்னா அந்த சுவை, நாம் போட்டிருக்கக்கூடிய அந்த காரம், அந்த உப்பு எல்லாமே அதிகப்படியாயிரும். ஏன்னா தண்ணி இருந்ததுனால அது ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தண்ணி இல்லைன்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாதனால எல்லாமே அதிகப்படியாக மாறிடும். நம்மளால வாயில் வச்சு சாப்பிடவே முடியாது இல்லைங்களா? புளிக்குழம்பு இருக்குது இல்லையா, அதை நம்ம கொஞ்சமாக போட்டு நிறையா சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா? கரெக்டுங்களா? அதே நீங்கள் தண்ணி அதில் கலந்து வச்சுட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள், அதே அளவு உங்களுக்கு அது பத்தவே பத்தாது. இன்னும் அதிக அளவில் நீங்கள் எடுத்து ஊற்றி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ சுக்கிலத்தினுடைய தன்மையை வீரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி, அதில் கலந்துருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துடணும். அந்த தண்ணியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று சுக்கிலம், இன்னொன்று சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், இன்னொன்று ஸ்ரோனிதம்னு சொல்லக்கூடிய ரத்தம். இந்த 3 சேர்ந்து தான் நமக்கு இருக்குது. சுக்கிலத்துக்குள்ளார இந்த 3 சேர்ந்து தான் இருக்குது. இப்போ இதில் சுரம்ங்கிற நீர் தான் அகங்காரம்னு சொல்லக்கூடியது, ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தம் தான் மனம்னு சொல்லக்கூடியது, இந்த சுக்கிலம் தான் ஜீவன்னு சொல்லக்கூடியது. இந்த 3 சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3ம் சேர்ந்து தான் அங்கே சுக்கிலம், ஸ்ரோனிதம், சுரம் அப்படிங்கிற நீரோட இந்த 3 ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இதில் நமக்கு இந்த சுரம்ங்கிற அகங்காரம் தேவையில்லை, ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தமும் லிக்விட் ஃபார்மில் இருக்குது, நமக்கு தேவையில்லை. நமக்கு சுக்கிலம் தன்னுடைய தன்மையில் கெட்டித்தன்மையில் இருக்கணும்னா இந்த 2ஐயும் நாம் கரைச்சி எடுக்கணும், ஆவியாக்கி எடுக்கணும். அப்போ அகங்காரமாக இருக்கக்கூடிய 4 நிலைமையும் நம்ம விடணும். உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை போஷிக்கக்கூடிய அந்த ஸ்ரோனிதம்னு சொல்லக்கூடிய ரத்தத்தையும் நம்ம விடணும். நம்ம ஜீவனை மட்டுமே காக்கக்கூடிய நிலைமைக்கு வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு இயங்காது, 4 அந்த உலகமும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய எந்த அவஸ்தைகளும் இயங்காது. அப்போ ஜீவன் மட்டுமே காக்கப்படக்கூடிய நிலைமையில் அது இருக்கும். அதைத்தான் ரசவாதம், ரசமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் பயிற்சி பண்ணும்போது நமக்கு இயல்பாகவே உஷ்ணம்ங்கிறது பயிற்சி பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே உண்டாகும். அந்த உஷ்ணம் உண்டாக தான் அந்த சுக்கிலமானது கெட்டிப்படும். ஏன்னா அந்த நீரானது ஆவியாயிட்டே போயிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு உஷ்ணம் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு சுக்கிலம் கெட்டிப்படுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும், கெட்டியாயிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது சலனம் இல்லாமல் இருக்கும். சலனப்படாமல், நான் சொன்ன மாதிரி சாய்வான பாகத்தில் ஊற்றணும்னு சொன்னால் ஓடாமல் இருக்கும். இப்போ நமக்கு லிக்விட் ஃபார்மில் இருக்கிறனால ஊற்றுனா ஓடிடுது, அது கொண்டு போய் நிறுத்தினா உடனே கீழே இறங்கி வந்துடுது. ஏன்னா அது லிக்விட் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் நல்லா சுக்கிலத்தை கட்டி நிறுத்திட்டீங்கன்னு சொன்னால், அதில் நல்ல பயிற்சி பண்ணி நீங்கள் நல்ல உஷ்ணத்தோடு அதை கெட்டிப்படுத்தினீங்கன்னா, மனம் உட்காந்துச்சுன்னு சொன்னால் நிஷ்டையில் ரொம்ப நேரம் உட்காரும். நமக்கு நிஷ்டையெல்லாம் அதிக நேரம் கிடைக்கலன்னு சொன்னால் அது லிக்விட் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். நாம் இன்னும் பயிற்சியை அதிகப்படுத்தலான்னு அர்த்தம். அந்த 1 மணி நேரத்தில் கிடைக்கக்கூடிய உஷ்ணம் நம்மளுடைய அந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை ஆவி பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லா நேரங்களிலும் செய்யும்போது அந்த உஷ்ணத்தை நம்ம எல்லா நேரங்களிலும் புருவ மத்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும்போது
அதிக அளவில் அந்த ஆவியாகிற வேலை நடக்கும். சுக்கிலம் கெட்டிப்படுற வேலையும் அங்கே அதிக அளவில் நடக்கும். அப்போ நமக்கு மனமானது சலனப்படுற அந்த வேலையை நிறுத்திடும். இதுக்கு தான் ரசவாதம் ரசமணி அப்படின்னு சொல்றது. புரியுதுங்கய்யா. இப்ப திருப்பியும் இப்ப கட்டி நிறுத்திட்டாங்க சும்மா ஒரு ஆமா. இப்ப அவங்க சம்யோகம் செய்யறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுக்கிலம் இலகி வராது. ஓ அதுதான். ஆமா, நீங்க நிறைய ஞானிகள் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. சுக்கிலமே இலகாமல் சம்யோகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகஸ்தியர் என்ன சொல்லுவார்னா, பெண்ணின் பால் இன்பம் விடும் போதெல்லாம் பேணி வளம் நோக்கி அவத்தில் நில்லுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்ம எந்த வேலை செய்யும் போதும் புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சிருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம போய் சேர வேண்டிய இடம் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முழு வேலையும். அது எந்த வேலை செய்யும் போதுன்னு சொன்னா அந்த சம்யோகம் செய்யக்கூடிய சமயத்திலையும் கூட அதே வேலையில இருந்துக்கோங்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது நமக்கு சுக்கிலமானது இலகி வர்றதுங்கிறது வாய்ப்பு இல்லை. ஒருத்தருக்கு அவரு ஹார்மோன் சுரக்கும் இல்லைங்களா 13வது வயசுல, அவங்களுக்குள்ளார அந்த ஹார்மோன் சுரந்து காமத்துக்கான உணர்வை ஏற்படுத்தும் இல்லையா, அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லயே ஒருத்தர் தன்னுடைய சுக்கிலத்தை கட்டி நிறுத்திட்டாரு அப்படின்னு சொன்னா அவர்னால அந்த ஹார்மோனை சுரக்க விடாம பண்ணிட முடியும். அவருக்கு ஹார்மோன் சுரக்கவே சுரக்காது. அவருக்கு இந்த காம எண்ணங்களே உண்டாகாமத ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டுரும் அவருக்குன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு பாருங்க வாரிசே இருக்காது. அவங்களுக்கு சுக்கிலமானது இலகி கீழே வராது. அவங்க சம்யோகம் செய்யலாம், ஈடுபடலாம், ஆனா சுக்கிலம் வராது. வேற ஏதாவதுங்கய்யா? ஐயா, இப்போ சுக்கிலமே கீழே வரலன்னா அப்புறம் அவங்க எந்த இன்பமே இருக்காது இல்ல? அதாவதுங்கய்யா, இப்போ இன்பத்தை வெளியில இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு, விருப்ப வெறுப்பை அனுபவிக்கிறதுக்கு, இந்த கண்ணிமைக்கிற நேரத்தில் உண்டாக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு, இதுக்கு சுக்கிலம் கீழே இறங்கி வர வேண்டியது இருக்குது. ஒருத்தருக்கு சுக்கிலமே வரலன்னு சொன்னா அவன் எல்லா நேரங்களும் இன்பமா இருக்கிறான்னு அர்த்தம். அந்த சுக்கிலத்தை மேலேயே அவன் வச்சிருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு இன்பத்தை தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அப்ப எதுக்கு சம்பவம் பண்ண தேவையில்லையா? அவங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்றது என்னன்னா, ஒரு குடும்பமாக அன்னைக்கு முனிவர்கள் ரிஷிகள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒய்ஃபுக்கு இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லை, ஆனா நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆமா. சோ அந்த ப்ராமிஸ் பத்தின ஒரு விவரம் தான் நாளைக்கு வரப்போகுது. சரிங்களா? ஆமா ஆமா, அது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இங்க உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையில இருக்கும்போது அவங்கனால உள்நிலையிலேயே இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அனுபவிக்க முடியும். நம்மள மாதிரி இது சொப்பனம்னு புரிஞ்சுக்காம அதை அனுபவிக்க மாட்டாங்க. இது சொப்பனம்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த சொப்பனத்தை அவங்க அனுபவிப்பாங்க. நமக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி ஒரு சிங்கம் துரத்துதுன்னு சொன்னா நம்ம உசிருக்கு பயந்துட்டு அந்த கனவுல முன்னாடி ஓடிட்டு இருப்போம். ஆனா அவங்க அதே சிங்கத்து மேல உட்கார்ந்து டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு கனவுன்னு தெரிஞ்சு போயிருக்கும். இது நம்மள ஒன்றும் பண்ணாது, இது பண்ணனால நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தன்னை உணர்ந்தவங்களுக்கு இங்க அவங்க என்ன பண்ணனாலும் அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கனவு தான். தன்னை உணராதவனுக்கு இது நிஜம். இதுல என்ன ஒரு விஷயம் வந்தாலும் அது உயிர் வரைக்குமே பாதிக்கக்கூடக்கூடிய உணர்வுகளாக இருக்கும். நன்றி ஐயா. நமஸ்காரம் ஐயா. நீங்க சொன்னது அப்படியே திருமூலரும் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. சம்யோகம்ன்றது இந்த அது ஒரு பாட்டிலேயே வரும் ஐயா. அது பரியங்க யோகம் சொல்லி அந்த யோகத்துல சொல்லியிருப்பாரு. நீங்க சொன்னதுதான் ஐயா, பரியங்க யோகம் விந்து விடாம இது பண்றது. ஆன்மீகம் மாதிரி பெண்மீகம்ன்றது இருக்கிறதையும் அவரு சொல்லியிருப்பாரு டீட்டெயிலா. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் ஓசோ கூட அவர் தெரிவிச்சிருப்பார். அவருடைய தியான முறைகளில் காமத்திலிருந்து கூட நம்ம கடவுளை போய் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாரு. ஆனால் நாம் இயல்பாக செய்யக்கூடிய அந்த காம முறைகள்ல அது கிடையாது. அவர் சொல்ற அந்த முறைங்கிறது வேற. அதனால இந்த டைட்டிலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாம காமத்தில் இருந்தாலே கடவுள் அடையிற நிலைமை கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு சந்தர்ப்பங்கிறது அங்கே ஏற்படுது.
ஆனா அவர் வந்து ஆமா ஆமா அவருடைய அந்த முறைங்கிறது வேற. ஆமா ஆமா செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது குதும்பை சித்தர் வந்து இவரு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெண்ணின்ப இன்பத்தில் முத்தி தேடுவது கண்ணின்மை ஆகுமடி குதம்பாய் கண்ணின்மை ஆகுமடின்னு சொல்லியிருப்பாருங்க. ஐயா சாய் மனோகரன் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. சித்தரித்தி வாங்கறதுக்கு சரியான வயசு எதுன்னு தெரியுங்க, சாமி சொல்லியிருக்காரு. வயசு பத்தி அவர் எதுவுமே சொல்லலைங்க. இப்போ சின்ன வயசு பெரிய வயசு அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. அதுக்கு ஆர்வம் எப்போ உங்களுக்கு ஏற்படுதோ அப்போ நீங்க வாங்கிக்கலாம். ஆர்வம் இல்லாமல் இங்க எந்த வயசுல வாங்கினாலும் அது பிரயோஜனம் இல்லை தான். அதே ஆர்வம் இருக்கும்போது நீங்க எந்த வயசுல வாங்கினாலும் உங்களால அதுல முன்னேற்றம்ங்கிறது அடைய முடியும். ஒருத்தர் செத்து போறதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் உபதேசம் வாங்கி அவருடைய அதிகப்படியான ஆர்வத்துல அதிகப்படியான வைராக்கியத்துல அவரால் பிரம்மரந்திரத்தை திறந்து உள்ளுக்குள்ள ஐக்கியமாக முடியும்னு சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம செஞ்சோம்னா இந்த சமாதி நிலை அடைய முடியும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குங்களா? இப்போ வருஷம்னு சொல்லும் போது காலநிலைகள்ங்கிறது நமக்கு எங்க இருக்குது? நாம வெளியில வந்தாதானே காலநிலைகள்ங்கிறதே இருக்குது. இப்போ நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தை வந்துச்சுன்னா தானே இப்போ என்ன மணினே நமக்கு பார்க்குறோம், எத்தனை மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம், எத்தனை மணி நேரம் ஒரு ட்ராவலில் இருக்கிறோம்னு எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் தூக்கம்ங்கிற சமயம் நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற சமயத்தில் ஏதாவது ஒரு டைம் பற்றின ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுதா? அப்போ 8 மணி நேரம் கண்ணு மிக்கிற நேரத்தில் கண்ணை மூடுறோம், கண்ணை திறக்கிறோம், 8 மணி நேரம் காணாமல் போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ உள்ளுக்குள்ளாரங்கிறப்போ நமக்கு காலங்களே கிடையாது இல்லைங்களா? அப்போ நாம இந்த காலத்தை இழந்துட்டு காலத்தை வேண்டான்னு சொல்லி தவிர்த்துட்டு தான் உள்ளுக்குள்ளாரே போறோம். சோ அது போறதுக்குன்னு சொல்லி ஏதாவது காலம் இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியுமா? இத்தனை காலத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா காலத்தவே நம்ம தவிர்த்துட்டு தான் உள்ளுக்குள்ளாரே போறோம். அப்ப அதுக்குன்னு சொல்லி எந்த காலநிலைகளும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நமக்கு அந்த பக்குவம் ஏற்படணும். அது இந்த மாயை நிறையா வேலைகளை செஞ்சு நம்மளை பக்குவப்படுத்திட்டு தான் இருக்குது. நாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பயணத்தில் தொடர்ந்து இருந்தால் போதும். அந்த பக்குவக்கூடிய நேரம் வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். பக்குவமல்லாத ஞானம்ங்கிறது நமக்கு பிரயோஜனம் இல்லை தான். பக்குவப்பட்ட நிலைமையில தான் அந்த ஞானமானது நமக்கு சரியான ஒரு வழி நடத்துதலாகவும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு நிலைமைங்கிறது இருக்கும். ஸோ இது தெரிஞ்சதுனால தான் கடவுளே வந்து பக்குவப்படுற வரைக்கும் அந்த ஞானத்தை தள்ளி போட்டுட்டு தான் இருப்பார். சரிங்க. ஸோ நம்ம பக்குவப்படுறதுக்கு பயிற்சியும் வேணும், இங்கே இருக்கக்கூடிய மாயை நம்மளை செதுக்கிட்டு இருக்கிற அந்த வேலையும் தேவைப்படுது. ஸோ ரெண்டையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து முயற்சியில் தான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு வைராக்கியம் வேணும், அதுக்கு பெரிய ஒரு ஜீவ ஸ்நேகம் வேணும், அந்த ஜீவனை வெளியில் விடக்கூடாதுங்கிற வைராக்கியம் நமக்கு இருக்கணும். எந்த வேலை செய்யும் போதும் ஐயோ ஜீவன் இப்போ வெளியில் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளுள் நிலைப்படுத்துறதுக்கான அந்த வைராக்கியங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு சீக்கிரமாகவே பக்குவ நிலைமைங்கிறது கிடைக்கும். நாம அதைய சரியாக வைராக்கியம் இல்லாமல் சரியாக ஆர்வம் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னா பக்குவப்படுறது கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷங்க சந்தோஷங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அது இப்போ திடீர்னு நேற்றுக்கு அது முடிவு பண்ணது தான். ஜென்ரலாக அது பேசிகிட்டு இருக்கும்போதே பேசாமல் இந்த டாப்பிக்கை நீங்கள் பேசிடுங்க நல்லது அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணது தான். ஸோ அவர் நல்ல ஒரு வயது முதிர்ந்த ஒரு அனுபவசாலி. அவர் லைஃப்ல இருந்து கூட நிறைய சித்தவேதத்துக்கான விஷயங்களை இப்போ ரீகால் பண்ணிட்டு இருக்கிறார். சித்தவேதம் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம லைஃப்லையும் சித்தவேதத்தில் சொன்ன கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குங்கிறத ரீகால் பண்ணி நமக்கு இன்னும் எளிமையான உதாரணங்களாக சாமி எப்படி நம்ம லைஃப்பில் நடக்கிற சில உதாரணங்களை சொல்கிறாரோ அதுபோல் இவர் வேறு சில உதாரணங்களோட அவர் லைஃப்பில் நடந்த விஷயத்த நம்மளோட சொல்லி புரிய வைக்கக்கூடியவர். நம்ம சின்ன வயசில் கேட்ட படங்களாகட்டும் பாடல்களாகட்டும் நம்ம கேட்ட பழமொழிகளாகட்டும் இதெல்லாமே கொண்டு வந்து உதாரணமாக சொல்லி அவ்வளோ ஒரு மெமரி பவர், அவ்வளோ விஷயங்களை இப்போ வரைக்கும் இன்னும் அவர் பயோகிராஃபி அவர் எழுதணும் அப்படின்னு நினச்சாருன்னா நிறையா பேஜ் அவருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பயோகிராஃபி எனக்கெல்லாம் மறந்து போச்சு, என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ விஷயம் நடந்துச்சுன்னு கூட தெரியாது. ஆனால் அவருக்கு அது நிறையா ரீகால் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது படிக்கிறதுனால அதெல்லாம் நினைவுபடுத்தப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களோடு சேர்ந்து நமக்கு சித்த வேதத்தை போதித்து கொண்டிருக்கக்கூடிய
அவருடைய எத்தனையோ வேலைப்பாடுகள் இருந்த சமயத்துலேயும் கூட இதையும் நாம் ஒரு சேவையாக செய்யணும்னு சொல்லி ஒரு முனைப்போட அவருக்கு எவ்வளோ தடைகள் அந்த வேலை விஷயமாக வந்தாலோ, குடும்பம் சார்ந்த ஏதாவது கமிட்மெண்ட்டுகள் வந்தாலோ, அவருடைய உடம்பு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தாலோ கூட அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு சேவை மனப்பான்மையோட நமக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்மளோட பழகிட்டு இருக்கக்கூடியவர் அவர் நாளைக்கு வந்து நம்மளோட அவர் இணைய போகிறாரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவருக்கு அந்த ரெஸ்ட்டு கொடுத்தது. இன்றைக்கி ஃபுல்லாக ஓய்வில் இருந்துருங்க. நாளைக்கு ஒன் மேன் ஷோவாக நீங்கள் வந்து ஓப்பனிங்லேயே வந்து நீங்கள் கலக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை நான் சொல்லியிருந்தது. ஸோ அது அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம ராமச்சந்திரன் ஐயா அவர் தான் வந்து நாளைக்கு நம்மளோட பேச போகிறாரு. அதனால் நம்ம கூட இருந்த ஒருத்தர் இப்போ அவர் சொல்கிற பாணியிலே சொன்னால் மாப்பிள்ளையாக நம்மளுடைய சிறப்பு விருந்துக்காக வேண்டி ஒரு உபசரிப்புக்காக வேண்டி நாளைக்கு வரப்போகிறாரு. அதனால் நாளைக்கு அவரோட நாம் இணைந்து அவருடைய கருத்துக்களை நாம் இங்கே கேட்கலாம். ஸோ அது என்ன டாப்பிக்குங்கிறத நீங்கள் நாளைக்கே அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அது சரியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். நம்ம நிறைவு பண்ணிடலாங்களாங்கய்யா? சேகர் ஐயா, சௌந்தரியம்மா, நிறைவு பண்ணிடலாம் ஐயா. சந்தோஷம் ஐயா. நிறைவு பண்ணிடலாங்க ஐயா. ஆனா நேத்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, எனக்கு தெரியலங்க ஐயா. அப்புறம் ஆடியோல போய் கேட்கும் போதுதான் தெரிஞ்சது. எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு தெரியலங்க ஐயா. எப்போ கூப்பிட்டதுமா? நேத்து நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 டைம் கூப்பிட்டுருக்கீங்க ஐயா. ஆனா எனக்கு தெரியல. ஓ, இதுல மைக்ல? ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே. எதுக்காக? நான் நீங்க பேசி முடிச்ச உடனே கூப்பிட்டேன் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. உங்களோட ஸ்பீச் அவ்வளோ அருமையா இருந்தது. அவ்வளோ ஒரு ஃப்ளூயண்டா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருந்தீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா நீங்க முதல்ல காமிச்ச இப்ப தயக்கம்ங்கிறது இதுல இப்ப கொஞ்சமும் என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க ரீகால் பண்றேன்னு சொல்லிட்டு ஓவரால் சாப்டரவே லைனா பேசிட்டே இருக்கிறீங்க, அப்படியே கண்டினியூவா. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆமாம், இது ரொம்ப குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு அந்த ஃப்ளூயண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் நான். ஸோ நீங்கள் பதட்டப்படுறதுக்கோ, நீங்கள் முதல்ல வந்து ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாதுங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் நான். சரிங்க ஐயா. ஒருவேளை நேத்து பேசும்போது ஏதோ தப்பா பேசிட்டனோ, அதனால சொல்றீங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இல்ல. ஏன்னா இதுல வந்து நம்ம யாரையும் விமர்சனம் பண்றது கிடையாது. யார் சொன்னது சரி, யார் சொன்னது தப்புங்கிறத நம்ம கவனிக்கிறது கிடையாது. அவங்கவுங்களால என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை இங்கே செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்கவுங்க புரிதலை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அந்த புரிதல் நாளுக்கு நாள் அது மேன்மை அடைஞ்சு போயிட்டே தான் இருக்குது. அது என்னுடையதாகட்டும், உங்களுடையதாகட்டும், பாலசுப்ரமணிய ஐயாவோடதாகட்டும், கார்த்தியோடதாகட்டும், ராமச்சந்திரன் ஐயாவோடதாகட்டும், இல்லை இங்கே கேட்கக்கூடிய மற்றவர்களாகட்டும், எல்லாருடைய புரிதலும் அது நாளுக்கு நாள் மேம்பட்டு வரக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இதுதான் சரியான புரிதல்னு நாம் இங்கே உறுதியிட்டு எதையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி சரின்னு சொல்லிடுவோம், நாளைக்கு அதை விட இன்னும் பெட்டரான ஒரு புரிதலில் நாம் அடுத்த வருஷம் இருப்போம். அப்போ இந்த புரிதலை கவனித்து பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தோணும். அதனால் இதில் விமர்சனம் செய்கிறதுக்கு இதில் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஸோ அதையும் நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஸோ உங்களை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டிஸ்கரேஜில் இருந்து இங்கே தொடங்கும் போது அதை என்கரேஜ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் நீங்கள் தயார் நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் சொன்னேன். சந்தோஷங்கம்மா. சரிங்க. அப்போ நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சத்திய வாசகத்தை நம்ம மறக்காமல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறதுக்கான நம்மளை அந்த சத்திய வாசகத்தை பின்பற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதியை வருவிக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே எந்த வேலை செய்யும் போதும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கதி மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வகை இல்லாமல் வேறு எந்த வகையிலையும் நமக்கு கதி மாற்றம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. இது 4ஆம் அத்தியாயத்தில் சாமி அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அவர் சாமி சத்தியமாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை சொல்லியிருப்பார். இதை தவிர வேறு வழி இல்லைன்ட்டு. அதனால் இந்த கதி அபியாசத்தை எப்போவுமே நிறுத்தாமல் அந்த ஆயுதத்தை எப்போவுமே நம்ம கையிலேயே வச்சுருந்து அதை நம்ம தொடர்ந்து செயல்படுத்தணுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன்.
அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நாளைக்கு நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா.